தொடர்ச்சியாக நம்முடைய பாடத்திட்டத்திற்குள்ளாக கொஞ்ச நேரம் நாம் கடந்து சென்று கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு இந்த தலைமைத்துவத்தின் எல்லைகள் அப்படிங்கிற பாடத்தை நம்ம முடிக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம படிச்ச அந்த பாடத்தினுடைய தலைப்புகளை மாத்திரம் யாராகிலும் ஒருவர் சொல்லுங்க. தேவ ராஜ்யத்தை மாதிரியாக கொண்ட ஒரு தலைமைத்துவம் அப்படின்னு சொல்லி நாம கர்த்தருடைய கிருபையினால நம்முடைய திருச்சபையில தொடர்ச்சியாக நாம இதுவரைக்கும் 4 பாடங்களை நாம முடித்திருக்கிறோம். அதனுடைய தலைப்புகளை யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. என்னென்ன பாடங்களை நாம இதுவரைக்கும் நம்முடைய தலைமைத்துவம், அது தனிப்பட்ட விதம், குடும்பம், திருச்சபை, நமக்கு கொடுக்கப்படுகிற சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ராஜ்ய தரத்திலே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம ஒரு மைய கருத்தை வச்சு தொடர்ச்சியா நாம இதுவரைக்கும் 4 பாடங்களை தேவனுடைய கிருபையினால் படிச்சிருக்கிறோம். தலைப்பை யாராவது சொல்லுங்க. தலைமைத்துவத்தை பற்றிய தவறான சிந்தைகளை களைதல். எதற்காக இந்த பாடத்திட்டத்தை நம்ம முதலாவது வச்சோம் அப்படின்னா, தலைமைத்துவம் முதலாவது சிந்தையில் துவங்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது உருவான இடம் பரலோகம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அது உருவான இடம் எதுங்க? பரலோகம். நானும் அவரை போல் இருந்தால் அப்படின்ற ஒரு சிந்தை பிரதான தூதனாகிய லூசிபருக்கு வந்ததனுடைய விளைவுகளை குறித்து நம்ம பார்க்கிறதுனால நம்முடைய இந்த ராஜ்யத்தை மையமாக கொண்ட தலைமைத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப தலைமைத்துவம் முதலாவது சிந்தையில் துவங்குகிறது அப்படின்னு சொல்லி, தகாத சிந்தைகள் என்று சொல்லி 7 விதமான காரியங்களை மையமாக வச்சு நம்ம படிச்சோம். அதுக்கு பிறகுங்க ஓகே, ஒரு சிந்தை உருவாகுதுன்னா கட்டாயம் அந்த சிந்தைக்கு ஒரு வேர் இருக்கத்தான் செய்யும். ஆகையினால ஒரு சிந்தையை உருவாக்குகிற தவறான வேர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம படிச்சோம். 3வதுங்க, இதுதான் என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டா அந்த பிரச்சனைகளுக்கு நாம என்ன பண்ணணும்னா எதிர்வினை ஆற்றணும், அதை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம 3வதாக படித்தோம். 4வதாக உறவுகள், அதாவது உறவுகள் இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் செயல்படாது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறதான எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம முன்னேறி செல்லும் பொழுது பொதுவா உறவுகள் பிரிவதற்கான, நண்பர்கள் வட்டம் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பைபிள்ல படிச்சோம். ஆகையினால இந்த தேவ ராஜ்யத்தை மையமாக கொண்ட தலைமைத்துவம் என்பது கட்டாயம் உறவுகளை சார்ந்தது அப்படின்னு சொல்லி தாவீதினுடைய மாடலை படிச்சோம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய மாடலை படிச்சோம். கடந்த 2 வாரமா நம்ம படிச்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 5வதாக தலைமைத்துவத்திற்கு எல்லைகள் உண்டு. அல்லேலூயா. ஒரு ராஜ்யத்திற்கு எப்படி எல்லைகள் இருக்கிறதோ அதுபோல தலைமைத்துவத்திற்கு எல்லைகள் உண்டு அப்படின்னு சொல்லி நாம படிச்சோம். அதுல இருந்து சில விஷயங்களை நாம தொடர்ச்சியா நாம படிக்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம அந்த 2 வாரமா பார்த்து கொண்டிருக்கிற அந்த தலைமைத்துவத்தின் எல்லைகளை நாம படிச்சது என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல சில உதாரணங்களை படிச்சோம். எல்லையை மீற முயன்ற சீஷர்களை கர்த்தர் கண்டிச்சதை குறித்து நாம படிச்சோம். ராஜாதி ராஜாவாம் நல்ல தலைவராம் இயேசு கிறிஸ்துவனிடத்துல நம்ம 2 பாடங்களை கற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு ராஜ்யத்தினுடைய செயல்பாட்டின் மாதிரி, ராஜ்யத்தினுடைய அந்த செயல்பாடு எப்படி இருக்கு, அந்த வசனத்தை மாத்திரம் யாராவது வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். ஒவ்வொரு அவயவமும் இததான் நம்ம எல்லைகள்னு சொல்றோம். தன் அளவுக்கு தக்கதாக. அப்போ கவனிங்க, ஆண்டவருடைய ராஜ்யம், தேவனுடைய திருச்சபை, நம்முடைய சரீரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய அலுவலகம், நாம் செய்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவர் அதுக்கு ஒரு மாடலை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, எப்படி சரீரத்துல நமக்கு பல அவயவங்கள் இருந்தாலும், உறுப்புகள் இருந்தாலும், அந்தந்த உறுப்புகள்னு சில விசேஷங்கள் இருக்கு. அந்தந்த உறுப்புகளுக்கு என்ன பணி இருக்கிறதோ அவைகளை மாத்திரமே அவைகள் செய்கிறபடினால நம்ம சமச்சீராக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் சரீர பிரகாரமா. அப்ப என் குடும்பம் வளரணும், நான் தனிப்பட்ட விதத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், எனக்கு கீழே இருக்கிற தலைமை வளரணும், எனக்கு கீழே இருக்கிற ஜனங்க வளரணும். ஒரு பணி செய்கிற இடத்துல இந்த தடுமாற்றங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு அவயவம் தன் அளவை மீறுகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் அந்த சத்தியத்திற்கு உட்பட்டு தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் முழுவதுமே நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த உலகத்துல இருக்கிற தலைமையை நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது எங்க குழப்பம் வருது, எதனால குழப்பம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தாண்டி
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தாண்டி சில பேர்லாம் பொறுப்பை திறந்துடுறாங்க, என்ன கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, அல்லேலூயா. அதனால பொறுப்பை என்ன செய்யறாங்க, துறக்குறாங்க. காரணம் என்னன்னா, நம்மளால ஒண்ணும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதை குறித்து சொல்லல, ஒரு புரிதலுக்காக சொன்னேன். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நான் கிறிஸ்துவின் சரீரத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறேன், ஒரு அவயவமா இருக்கிறேன். ஏன் வேலை எது ஃபர்ஸ்ட் அதை நான் கண்டுபிடிச்சேன்னா, ஏன் இன்னைக்கு எல்லை தாண்டாங்க. ஒரு சத்தியத்தை சொல்றேன், இப்போ என்ன எடுத்துக்கோங்க. நான் ஒரு உறவுலோ அல்லது ஒரு குடும்பத்திலோ அல்லது ஒரு அலுவலகத்திலோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் வைக்கப்பட்டிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சரீரமா, பாடி ஆஃப் கிரைஸ்ட், நான் ஒரு சரீர அவயவமா இருக்கேன்னா, ஏன் நான் எல்லை தாண்டேன் ஒரு விஷயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதற்கு நான் அழைக்கப்பட்டேன் அப்படிங்கிறதான சிந்தையே முதல்ல எனக்கு இல்லை. நான் சொல்றேன் கரெக்டுங்களா? நான் எதுக்கு அழைக்கப்பட்டேன் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சா நான் என்ன பண்ண மாட்டேன்னா, எல்லை தாண்ட மாட்டேன். குடும்பத்திலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் சரி. போன முறை கூட சொன்ன, உறவுகள்ல நிறைய முறைகேடுகள் இன்னைக்கு நடக்கிறத நம்ம பாக்குறோம். அது பிறரோடு இருக்கிற உறவுகளா இருக்கலாம், குடும்ப உறவுகளா இருக்கலாம். இன்னைக்கு ஏன் நியூஸ் பேப்பர்ல அவ்வளோ ஒரு மோசமான காரியங்களா நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பிரச்சனை. ஹூ ஐ ஆம், நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறாரு, என் பணி என்ன அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய ராஜ்யமானது என்ன பண்ணும், சிறப்பாக செயல்படும். இப்போ தேவனுடைய ராஜ்யம் வளராததுக்கு காரணம் என்ன? ஒரு பக்கம் வளருது, ஒரு பக்கம் தேய்ந்து போகிறது, ஒரு பக்கம் நல்லா உருவாக்கப்படுகிறது, ஒரு பக்கம் தேய்ந்து போகிறது. உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், அவருக்கு நிறைய கிருபை கொடுத்திருக்கிறாருங்க, அவருக்கு நிறைய வரம் கொடுத்திருக்கிறாருங்க, அவருக்கு நிறைய வல்லமை கொடுத்திருக்கிறாங்க, அப்ப நாமெல்லாம் யாரு? நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க. கிருபை வரம் வல்லமை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறாருன்னு சொல்றது உண்மைதான். ஆனா நம்முடைய தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. நாம் பேசுறது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் சமச்சீரா வளர்றதுக்கு காரணம் என்னன்னா, வளராததற்கு காரணம் என்னன்னா, யாரோ ஒருத்தருக்கு திரளான கிருபையை கொடுத்துட்டாரு, எனக்கு குறைச்சு கொடுத்துருக்கிறார், அதனாலதான் அவங்க வளர்றாங்க, நான் தேஞ்சிட்டேன் அப்படின்னு கிடையாது. சில குறைபாடுகள் அந்த ஏரியால நமக்கு இருக்கலாம். ஆனா மெய்யான பிரச்சனை என்னன்னா, நான் எதற்கு அழைக்கப்பட்டேனோ, என்னை கர்த்தர் என்ன செய்ய சொல்லி அழைத்திருக்கிறாரோ அந்த பணியிலே நான் கவனமா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யம் சரி, நாமும் சரி சமச்சீராக வளர்வதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. அடுத்ததாக நாம கடந்த பாடத்துல நாம படிச்சது என்னன்னா, ஒருவர் எல்லையை மீறும் பொழுது, ராஜ்யத்தின் எல்லை அப்படி சொல்லணும், ஒருவர் ராஜ்யத்தின் எல்லையை மீறும் போது என்னென்ன விளைவுகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த 7 சிந்தைகள் இருந்து நாம படிச்சோம். அதை மாத்திரம் வேகமா வாசிங்க. பதவியை பற்றிய சிந்தை எல்லை மீறும் போது என்ன நடக்குது? துரோகம் செய்ய அவர்கள் தூண்டப்படுகிறார்கள். அடுத்துங்க, இலக்கு பற்றிய சிந்தை எல்லை மீறும் பொழுது விரக்தி, முதிர்ச்சியின்மை அடைவார். இதெல்லாம் புரியும் நினைக்கிறேன், அதனால ரொம்ப விலக்கி நான் சொல்லல. எப்ப பார்த்தாலும் அந்த டார்கெட்டை நோக்கிய சில கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த டார்கெட் வச்சு ஓட வைப்பாங்க. இன்னைக்கு அதுதான் நம்ம MLMல நம்ம பாக்குறோம். அந்த டார்கெட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல, பாஸ் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு அப்படின்னா கீழே இருக்கிற பணியாளர்கள் ரொம்ப சோர்ந்து போவாங்க. விரக்தி மனப்பான்மை. ஒரு நல்லா பண்ணுவாரு, ஒருத்தர் சரியா பண்ண மாட்டாரு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கு. அப்ப என்ன உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விரக்தி மனப்பான்மையும் முதிர்ச்சியற்ற தன்மையும் அவங்க அடைவாங்க. அடுத்து, செல்வாக்கை பற்றிய சிந்தை எல்லை மீறும் போது என்ன நடக்குங்க? இது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, யாரா இருந்தாலும் இழக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வரும்? ஒரு தைரியம் வந்துடும். 4வது, அவர்கள் என்னவா மாறிவிடுவாங்க? கலகக்காரராக மாறிவிடுவார்கள். அடுத்ததுங்க, அதிகாரம் பற்றின சிந்தை எல்லை மீறும் போது என்னவாயிடுவாங்க? அனாதைகளாகி விடுவார்கள். அடுத்துங்க, பயனற்று போவார்கள். கடைசியா, பிடிவாத சிந்தை எல்லை மீறினால் என்ன ஆகுமா? மனநலம் பாதிக்கப்படும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் எல்லை மீறினா என்ன நடக்கும் அப்படின்னா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான சத்தியங்கள் இவைகள். ஓகேங்களா? அது ஒரு வெளிப்புறத்துல இருந்தாலும் சரி, சிந்தை வழியாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட போராட்டங்கள் உண்டு. அதுக்கு பிறகு, பிரதர், இவ்வளவு விஷயங்களை நீங்க சொல்றீங்க, பிராக்டிக்கலா என்னென்ன காரியம் நடைமுறையில இந்த எல்லை தாண்டுதலை குறித்து நாம படிக்கணும். ஒரு தலைவனாக கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்துல பணி செய்யும்படி பல காரியங்களுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறாரு. நம்மளை நம்பி ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நம்மளை நம்பி சில உறவுகளை கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இவர்களுக்கு முன்னால நான் சிறந்த மனிதனாக, ஒரு சிறந்த தலைவனாக, ஒரு சிறந்த கணவனாக, ஒரு சிறந்த மனைவியாக, பெற்றோருக்கு ஒரு சிறந்த பிள்ளையாக நான் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பல ஆங்கிள் நம்ம கேள்வி கேட்கும் பொழுது, முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது, நடைமுறையில் தலைவர்கள் மீறக்கூடாத எல்லைகள் அல்லது தலைவர்கள் கட்டி காக்க வேண்டிய எல்லைகள் என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19, 20 இதுல நாம பார்த்துட்டோம். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க.
எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ஆண்டவர் நமக்கு அதை கற்றுக் கொடுத்தாரு. அப்போ நான் யாரு அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து யோவான் ஸ்நானனுக்கு இருந்ததை குறித்தும், அந்த எண்ணத்தை தாண்டும் பொழுது என்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு 2வது பாயிண்ட் நம்ம பார்க்கிறது என்னன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, நல்லா கவனிங்க. இப்ப நம்ம பார்க்கிறது என்னன்னா, தயவு செய்து கவனிங்க. இப்ப பார்க்கிறது என்ன அப்படின்னா, ராஜ்யம் என்று ஒன்று உண்டானால் அந்த ராஜ்யத்திற்கு எல்லை இருக்கிறது. அதுபோல இந்த ராஜ்யத்திற்குள்ளே செயல்படுகிற தலைவர்களுக்கும், கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவின் குடும்பங்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா எல்லைகள் உண்டு. நம்ம ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக நம்முடைய சிந்தைகள் வந்து ஒரு கட்டுக்கோப்பா இல்ல. நாம் நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகள் எல்லாவற்றையும் செய்தோம். ஆனா ஆண்டருடைய ராஜ்யத்துல நம்ம பிள்ளைகளாய் பிறந்த பிறகு நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எல்லைகளை ஏற்படுத்தி தர்றார். இததான் நம்ம ராஜ்யத்தின் எல்லைகள், ராஜாவுடைய எல்லைகள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அப்ப முதலாவது, நான் இந்த இடத்த லிமிட்டை நான் தாண்டறேன், தேவனுடைய ராஜ்யத்தை நான் தாண்டறேன், ஆண்டருடைய எல்லையை நான் தாண்டறேன், எனக்கு விதிக்கப்பட்ட காரியத்தை மீறி வேறு காரியத்தை நான் செய்து குழப்பத்தை உண்டாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பாயிண்ட் யோவான் ஸ்நானகன் மூலமா பாக்குறோம். 2வது, ஒரு அலங்கத்தின் மேல, நல்லா கவனிங்க, ஒரு மதில் சுவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராஜ்யத்தை காக்க மதில் சுவர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மதில் சுவற்றின் மேல பாரம் ஏத்தலாம். ஆனா அளவு கடந்த பாரம் ஏத்தனம்னா அந்த மதில் சுவர் தாங்குமா? உங்களதான். இப்ப நம்ம வீட்டை சுத்தி நிறைய மதில் சுவர் கட்டியிருக்கோம் இல்லைங்களா? இப்ப அந்த மதில் சுவர் மேல பாரத்தை ஏத்தலாம். 1 மூட்டை ஏத்தலாம், 2 மூட்டை அரிசியை வைக்கலாம், அல்லது ஒரு 10 மூட்டை சிமெண்ட்டை தூக்கி வைக்கலாம். அந்த அளவுக்கு தாங்கும். ஒரே நேரத்துல நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற அந்த பென்சிங் மேல, அந்த மதில் அலங்கத்தின் மேல 100 மூட்டை சிமெண்ட்டை வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்ப எல்லை ஏன் தாறுமாறாகுது? கவனிக்கிறீங்களா? அலங்க ஏன் இடியுது? உன்னுடைய அலங்கத்திற்குள்ள சமாதானமும், அப்புறங்க உன் அரமனைக்குள்ள என்ன இருக்கணும்? சுகமும் இருப்பதாக இஸ்ரவேலை குறித்து சங்கீதத்துல நம்ம பாடுறோம். உன் அலங்கத்துக்குள்ள என்ன இருக்கணுமா? உன் அரமனைக்குள்ள எது இருக்கணும்? அப்ப அந்த சமாதானமும் சுகமும் ஒரு குடும்பத்தை விட்டு, ஒரு தனிப்பட்ட நபரை விட்டு, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு எடுக்கப்படுகிறதுக்கு காரணம் என்னன்னா அளவு கடந்த பாரங்கள். இங்க பவுல் சொல்றாரு, இப்படியே நீங்கள் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து யாருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க? கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. இத நிறைய நேரத்துல நம்முடைய இஷ்டத்துக்கு இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஆண்டு இங்க சொல்றது என்னன்னா, உங்க பாரத்தை பிறரோடு கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாரே தவிர, உங்க முழு பாரத்தை எடுத்து அவன் தலை மேல வச்சுட்டு ஊர் சுத்தாதீங்கன்றார். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. தெளிவா உங்களுக்கு சொல்றேன். ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா பாரம் சுமத்தல். தன் இள வயதிலே நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லதுன்னு கர்த்தர் சொன்னார். ஆனா நுகத்தை சுமக்கிறதுலும் கர்த்தர் என்னத்தை வச்சாருன்னா ஒரு லிமிட்டை வச்சாரு, ஒரு வெயிட்டை கர்த்தர் வச்சாரு. அப்படிதான் பைபிள் ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு குடும்ப உறவுகளை நாம கவனிச்சு பார்க்கும் பொழுது நிறைய நேரங்கள்ல கீழ்ப்படியாத பிள்ளைகளை பார்க்கிறோம், அக்கிரமம் செய்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம், தாய் தகப்பனுக்கு அடங்காத பிள்ளைகளை பார்க்கிறோம். ஏன் காரணம் என்னன்னா, தான் எதற்காக பெற்றெடுக்கப்பட்ட, எதற்காக இந்த பூமிக்கு நான் வந்த, நான் என்ன வளர, எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா படித்த பிறகும் கூட அந்த பிள்ளைகள் யாருக்கு பாரமா இருக்கிறாங்க அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லாம உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ பாரம் என்பது இன்னைக்கு எல்லா மனுஷனும் சுமக்கிறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய நேரத்துல நம்ம சில பாரங்களை மற்ற இடத்துல சொல்றோம், அவங்க நமக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனா நான் சொல்லுகிற அந்த பாரத்திற்கு அடுத்த ஒரு காரியத்தை அவங்க மாத்திரமே ஜெபிக்கிறதுனால எதுவும் மாறிடாது. எத்தனை பேர் அது உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சுமக்க வேண்டியதை நான் சுமக்கணும். இதுதான் பிப்ளிக்கல் வே, இதுதான் பிப்ளிக்கல் ட்ரூத். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் இதற்கு கீழ்ப்படிந்துதான் நடந்தாருன்னு பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாரம் சுமத்தல் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்துல எனக்கு உங்களுக்கு ஒரு சரியான பைபிள் நாலேஜ் இல்லைன்னா நாம தேவையில்லாம சில விஷயங்களை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் சில காரியங்களை சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. பாரம் சுமக்கலாம். ஆனா இப்போ கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, நான் சுமக்கிற பாரம் கர்த்தர் என் மேல் வைத்ததா? இதான் கேள்வி. ஆரம்ப நாட்கள் இருந்து நிறைய பேர் பழக்கப்படுத்தி விட்டது என்னன்னா, உன் தெருவுல ஒருத்தன் செத்தானா, உன் ஊர்ல ஒருத்தன் செத்தானா அதுக்கு நீதான் காரணம்னுவாங்க. அல்லேலூயா. ஒரு மாதிரி
கவனிக்கிறீங்களா? அவன் குடிச்சிட்டு செத்தானோ எப்படி செத்தானோ அதுக்காக நான் ஜெபிக்காம இல்ல. நானும் என் மனைவி பிள்ளைங்களாம் குடும்பமா ஜெபம் பண்றோம். தேசத்தை ரட்சிங்க, வாலிப பிள்ளைங்களை ரட்சிங்க. எவன் குடிக்கிறான் அவன் கையில இருக்கிற கிளாஸை புடுங்கிறது என் வேலை கிடையாது. அல்லேலூயா. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சரியா கவனிக்கலன்னா கட்டாயம் தப்பா தான் புரிஞ்சுக்குவீங்க. சரியா கவனிக்கலன்னா அதனாலதான் இது உங்கள்கிட்ட ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, இது பாஸ்டர்ஸ் மத்தியில பேசும்போது வேற மாதிரி பேசுவீங்க. வாய் வந்தாலும் நம்ம அடக்கி உள்ள தள்ள வேண்டியிருக்கு. அண்ணனுக்கு தெரியும். கவனிக்கிறீங்களா? போன முறை நான் உங்களுக்கு நிறைய சொன்னேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன் தெருவுல ஒருத்தன் செத்தான்னா அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜெபபாரத்தை நம்ம மேல ஏத்துனாங்க. நான் தப்புன்னு சொல்ல வரல, புரியுதுங்களா? ஜெபபாரத்தை ஏத்துனாங்க. அதுக்காக ஊர்ல இருக்கிற எவன் செத்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு நம்ம நினைக்க கூடாது. ஊர்ல இருக்கிறவன் எவன் குடிச்சிட்டு செத்தாலும் தப்பு பண்ணி செத்தாலும் அதுக்கு நான் ஜெபிக்காம இருக்கிறது பாவம்னு சாமுவேல் தெளிவா சொன்னார். அதுல ஏன்னா வசனத்தை பிரிச்சு நம்ம படிக்கணும். தெளிவா சொல்ற இந்த குறிப்பை நீங்க வேணா நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேணா இன்னும் ஒரு வாரம் கூட எக்ஸ்ட்ரா எடுக்கிற அண்ணன் வாய்ப்பு கொடுத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம். அலங்கம் உடையறதுக்கு காரணம் என்ன? இன்னொரு விதத்துல வெளிப்படையா சொன்னா சரீரம் பலவீனப்படுறதுக்கு காரணம் என்ன? நிறைய நேரத்துல வியாதிகள் சரீரத்துல வர்றதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் இன்னைக்கு நம்ம இடத்துல கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க எல்லாம் தேவனோட பிள்ளைகள் ஒரு நல்ல நடத்திப்புக்கு கீழே சரி ஒரு நல்ல நடத்திப்பு கீழே ஒரு நல்ல சபையில நீங்க இருக்கிறீங்க. நல்ல ஆலோசனை உங்களுக்கு கிடைக்குது. வாலிபர் சகோதரிகளுக்குள்ள நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்துருக்கிறார். நீங்க உண்மையிலே பாக்கியம் பெற்றவங்க. இந்த மாதிரி பாக்கியம் இல்லாத சபைகள் நான் இதே பட்டணத்துல நிறைய நான் பார்த்திருக்கிறேன். அதுக்காக நான் உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா ஷேர் பண்ணிக்கிறீங்க, ஜெபம் பண்ணிக்கிறீங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த வினாடி உங்க இருதயத்தை உறுத்தி கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியமும் சரி, நான் ஸ்பிரிச்சுவலாவும் பேசுறேன், உங்க குடும்பம் சார்ந்தும் பேசுறேன். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க, வேண்டாததை விட்டுருங்க. ஓகேங்களா? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. ஏன்னா எல்லாமே கலந்துதான் இருக்கும். இதுல நான் சொல்றது என்னன்னா, இப்போ கர்த்தர் உங்க மேல ஒரு பாரம் வச்சிருக்காரு பாத்தீங்களா? இது கர்த்தர் வச்சது தானே. ஏதாவது ஒரு மிஷினரி கூடுகைக்கு போவோம், அங்க அறைகூவல் விடுக்கப்படும். கவனிக்கிறீங்களா? அங்க அறைகோல் விடுக்கப்படும். நம்ம ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து போவோம். நல்லா கவனிங்க. நான் அப்படி இருந்தவன் தான். அது அளவு கடந்த பாரம் நான் சொல்ல வரல. அதுக்கான பொட்டன்சியலும் அதுக்கான கிருபையும் அதற்கான தாளந்து வரமும் இல்லாதவங்க அந்த ஃபீல்ட்ல நிலைச்செல்லாம் நிக்க முடியாது. நல்லா கவனிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, தயவு செய்து தேவனை புரிந்து கொள்ளாம அவரோட ஊழியத்தை புரிஞ்சுக்க முடியாது. இது நான் கத்துக்கிட்ட சத்தியம். தேவனை புரிஞ்சிக்காம அவருடைய ஊழியத்தை, தேவனை புரிஞ்சுக்காம அவருடைய வீட்டை புரிஞ்சுக்க முடியாது. தேவனை புரிஞ்சுக்காம அவருடைய ராஜ்யத்தை புரிஞ்சுக்க முடியாது. கர்த்தர் 3 பேரை அழைச்சார். ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1. இப்ப ஓர வஞ்சனையா இதுல இல்ல. வசனம் சொல்லுது அவன் அவனுடைய திராணிக்கு தக்கதாக. அதான் அந்த ஹைலைட்டான சத்தியம். அவனுக்கு நான் 5 கொடுக்குறேன்னா அதை வச்சு அவனால மேனேஜ் பண்ண முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். பல காலம் அவன் எனக்கு ஊழியக்காரனா இருந்திருக்கிறான். ஒருத்தனுக்கு 2 கொடுத்து இந்த நான் ஊருக்கு போறேன்டா, இதை நீ வச்சு வியாபாரம் பண்றான்னு கொடுத்துட்டு போனா 2 வச்சு இவன் மேனேஜ் பண்ணுவாங்கிறது எஜமானுக்கு நல்லா தெரியும், பார்த்திருக்கான். ஒரு தாளந்து கொடுத்தவனை பார்த்து ஒரே ஒன்னே கொடுத்துட்டு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவனையும் சோதிக்கிறாரு. நீ இதை வச்சு வியாபாரம் பண்ண அப்படிங்கிறார். காரணம் என்ன? வசனம் தெளிவா சொல்லுது, எனக்கு இருக்கிற திராணி உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்ல, உங்களுக்கு இருக்கிற திராணி ஒரு விஷயத்துல எனக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இப்படிதான் ஆண்டவர் சபைகளை இணைக்கிறார், ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுறார். நான் எல்லா இடத்துலயும் நிக்கணும், நான் எல்லாத்தையும் செய்யணும். ஏன்னா இஷ்டத்துக்கும் போய் சபையை தாண்டி பல பாரங்களை வாங்கினாங்க. வெளிப்படையா சொல்றேன், இன்னைக்கு சபைகளுக்குள்ள இல்ல, சபைகளுக்குள்ள இல்ல. சார் என்ன அழைச்சது இடம், சார் என்ன அழைச்சு வச்ச இடம், கர்த்தர் என்ன ரட்சித்த காரியம் என்ன, கர்த்தர் எதை குறித்து பாரப்படுத்துறார். போலாம். இப்போ விமல் இந்த ஊழியத்துல இப்படி ஒரு காரியம் இருக்கு. பால்சங்கர் ஐயா என்கிட்ட ஊழியத்துல இருக்கிற பாரங்களை அவங்க சொல்லும் பொழுது, அவங்க ரியலா சுமக்கிற பாரத்தை என்கிட்ட சொல்லும் பொழுது நான் உள்வாங்கி அதை தாங்கி நான் ஜெபம் பண்ணலாம். அது மாதிரி நான் அவங்களுக்கு சொல்லலாம். இது நீங்க ஊழியத்துக்காக மாத்திரம் இல்ல பிரதர், நீங்க எல்லாம் வளர்ற வாலிப பிள்ளைங்க, கர்த்தருக்குள்ள வளர்றீங்க. இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்க மனசை அழுத்துது பார்த்தீங்களா ஒரு காரியம், இது கர்த்தர் வச்ச பாரமா இல்ல நீங்களா வேண்டாம சுமக்கிற பாரமான்னு முதல்ல கண்டுபிடிங்க. இதை எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தரே உங்க மேல ஒரு காரியத்துல பாரத்தை வச்சாருன்னா நீங்க செயல்படுவீங்க. உட்கார்ந்து அழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கர்த்தரை வச்ச பாரமே கிடையாது. ஒரு வசனத்தை வாசிங்க, இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். வாசிங்க.
1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:1. சாமுவேலை நோக்கி வாசிங்க, கவனமா கேளுங்க. நான் புறக்கணித்து தள்ளின நீ ஏன் அழுவுறன்னு கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னா சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. புறக்கணிச்சு தள்ளினதே நான் தான். கவனிக்கிறீங்களா? இப்ப சவுலை குறித்து உங்களுக்கு சரி சொல்ல வேண்டியது இல்ல. முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி போயிட்டான். அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்றான், இந்த ஊழியக்காரரா வந்து அபிஷேகம் பண்ணி ராஜாவா மாத்துனது உங்களுக்கு நல்லா தெரியும். இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு ஊழியக்காரனா அழுவுறாரு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து. அப்ப கர்த்தர் தெளிவா அவன்கிட்ட பேசுறாரு, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி, அதான் பாயிண்ட், ஒரு தலைவனா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீயே அழுவுற அப்படின்னு கேட்கிறார். இப்ப புரிஞ்சுக்கோங்க, வேண்டாத பாரம் அப்படின்னா என்னன்னா, உறவுகளுக்குள்ள கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளால தாங்க முடியாது. இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்கணும். இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ரொம்ப கவனமா அவங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையை நான் பகுத்து பிரிச்சு நான் சொல்றேன். கர்த்தர் கிருபை தருவார். கவனிக்கிறீங்களா? இப்போ நீங்க சுமக்கிற பாரம், நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரை தாங்கி ஜெபிக்கிறீங்களோ அவங்களும் விடுதலை அடையணும். அவங்களும் விடுதலை அடையல, என் வாழ்க்கை ஒரு இன்ச்சு கூட முன்னேறல, என் குடும்பமும் ஒரு இன்ச்சு கூட முன்னேறலன்னா நான் தெளிவா சொல்றேன், அது பரிசுத்த உங்க மேல வைக்கிற பாரம் கிடையாது. ஒருவர் தவறுவாரானால் அவருக்காக பாரம் கொள்ளலாம், அவருக்காக ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா எந்நேரமும் அந்த மனிதனுடைய தோல்ல தூக்கி கொண்டு சுமப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீங்க நல்லா ஆழமா கவனிச்சீங்கன்னா நாம பண்ற தப்பு நல்லா தெரியும். இப்ப இங்க எத்தனை பேர் இருக்கிறோம், என் தோல் மேல எவ்வளவு வச்சா இவன் சுமப்பாங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதுக்கு மேல அவர் ஒரு நாள் வைக்க மாட்டாருங்கிறது என் விசுவாசம். பைபிள்லயே அப்படிதான் இருக்கு. என் குடும்பத்துல ஒருத்தர் அடங்காம போறான் அப்படின்னு சொன்னா அவனை ஓரளவுக்கு தான் என்னால பொறுத்து தூக்க முடியும். அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தரே பாரப்படாத ஒரு விஷயத்துல நான் பாரப்படுறதுனால ஒண்ணும் மாற போறது கிடையாதுங்க. அதுதாங்க சொல்றேன். நான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? கர்த்தரே பாரப்படாத ஒரு விஷயம், அதுக்கு நீ ஏன் பாரப்படுறன்னு கேட்கிறாரு. இந்த தெளிவு அதான் சொல்றேன். ராஜாவை குறித்து எனக்கு சரியா தெரியலன்னா ராஜ்யத்தை குறித்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு உலகத்துல மனுஷ சுமக்கிற பாரம் எல்லாம் வேண்டாத பாரம். அதனாலதான் அவன் காலத்துக்கு முன்னே மரணத்துக்கு போயிடுறான். கவனிக்கிறீங்களா? காலத்துக்கு முன்னே இன்னைக்கு நிறைய பேர் செத்து போறாங்க அப்படின்னா அவன் மேல வச்ச பாரம் அது கிடையாது, அவன் சுமக்க வேண்டிய பாரம் அது கிடையாது. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பெரிய இழப்பே, உன் மேல நான் வச்சது என்ன, உன்னை சுமக்க சொன்னது என்ன? நல்லா கவனிக்கிறீங்களா? நிறைய உறவுகள்ல இப்படிதான் நிறைய நடக்குது, நிறைய குழப்பங்கள் நடக்குது. தேவையில்லாம ஒரு கடன் சுமையை ஏத்திக்கிறது, தேவையில்லாம ஒரு பாரத்தை தூக்கி இழுத்து போட்டுக்கிறது. ஆனா யோசித்து பார்த்தோம்னா எப்படி பார்த்தோம்னா நமக்கு அதனால 10 நிமிஷம் பிரயோஜனம் இருக்காது. ஆனா ஊருக்காக ஓடிட்டு இருப்போம். ஆண்டோட ராஜ்யத்துக்காக நம்ம ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம். ஏன் நாம செஞ்சோம்? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க செய்யற வேலையில, நீங்க பாரம் கொள்ற ஒரு காரியத்துல நானும் பலனடையணும், ஆண்டருடைய ராஜ்யமும் பலனடையணும். ஆண்டு தெளிவா கேட்டார், நானே புறக்கணிச்சு தள்ளிட்ட நீ ஏன் அழுவுறன்னு கர்த்தர் கேட்கிறார். இததான் நான் சொல்றேன், வேண்டாத பாரம், இது ராஜ்யத்திற்கு பெரிய இழப்பு. இன்னைக்கு நீங்க போய் ஆண்டருடைய சமூகத்துல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உபவாசம் பண்ணி பாருங்க. ஒரு பாரம் அப்படின்னா, நல்லா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இன்னொரு விஷயம். நெகேமியா அவன் அலங்க இடிஞ்சதை கண்ணால பாக்கல. இப்ப அலங்க இடியறத பத்தி தான் பேசுறோம். அவன் கண்ணால பாக்கல. ஆனா நீங்கிற அவன் சொந்தக்காரன் வந்து சொன்னா சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்றான்? அந்த வார்த்தையை தான் பாரமா மாத்துறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க கேட்கிற வார்த்தை என்னவா மாறணும்னா உங்க பாரமா மாறணும். ஆனா அது உண்மையான பாரம் நீங்க எப்ப கண்டுபிடிக்கலாம்னா அந்த பாரம் என்னவா மாறணும்னா தரிசனமா அது என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். நீங்க சுமக்கிற பாரம் கடைசி வரைக்கும் பாரமாவே இருந்துச்சுன்னா அது கர்த்தர் உங்கள் மேல் வைத்ததல்ல அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன். நம்பினா நம்புங்க, நம்பலனா உங்க விருப்பம். கவனிக்கிறீங்களா? ஐயோ அழியறாங்களே, ஐயோ அழியறாங்களே, ஐயோ அழியறாங்க, நீ என்ன பண்றங்கிறதான் கேள்வி. ஐயோ சாவுறாங்களே, ஐயோ சாவுறாங்களே, ஐயோ சாவுறாங்கன்னா நீ என்ன பண்ற அதுக்காக? அதான் கேள்வி. ஒரு சின்ன ப்ராஜெக்டா இருக்கலாம், ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கலாம். கர்த்தர் நுழைக்காத ஒரு இடத்துல கழுத்தை கொடுக்காதீங்க. தெளிவா சொல்றேன். சபைக்கு அப்பாற்பட்டு எங்க ஒரு காரியத்திலும், அதுவும் உங்க வேலை, உங்க குடும்பம், உங்களால இது முடியுமா? ஏன் செல்லும் செலவை பார்க்காம இந்த பாரத்தை உன் மேல ஏத்திக்காத.
இந்த வாலிப வயசுல இந்த இளம் வயசுலாம் கடன் முகத்துக்கு உட்படுறது ஒரு பெரிய பாரம். அதெல்லாம் சிலருடைய நிர்பந்தத்தினால சில காரியத்தை நாம செஞ்சு மாட்டிக்குவோம். ஆனா அதனால தன் சரீர சுகத்தை இழந்தவங்க நிறைய பேரு. மனநலம் மீன்ஸ் என்ன, பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு சொல்ல வரல, மன உளைச்சல்னால இன்னைக்கு சரியா செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியல. சாமுவேலுக்கு முன்னால ஒரு ப்ராஜெக்ட கர்த்தர் வச்சிருந்தாரு. திரும்ப நெகேமியாவை சொல்றேன், வார்த்தையை தான் கேட்டான், கண்ணால பாக்கல. இங்க பாருங்க, நீங்க ரோட்ல போறீங்க, திடீர்னு 2 பேர் குடிச்சிட்டு அடிச்சுட்டு உங்க கண்ணுக்கு முன்னால சாவுறான் அப்படின்னா, கண்ணால பாக்குறீங்க, உங்களுக்கு இப்படி சாவுறாங்களே, ஆண்டவரே இந்த போதை பொருள் இல்லாத ஒரு தமிழகமா என்னோட மாநிலத்தை நீங்க மாத்துங்க. ஏன், நான் கண்ணால பார்த்த 2 பேர் சாவுறத, குடிச்சிட்டு வண்டி ஓட்டி 2 பேரை சாவடிக்கிறத என் கண்ணால பார்க்கும் பொழுது எனக்குள்ள உள்ளம் கொதிக்குது. ஒரு பாரம். நான் ஒரு ஊழியக்காரனா, ஒரு கிறிஸ்தவனா, பாரம் கொள்ளணும். ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாத்துங்கன்னு தேவ சமூகத்துல நான் ஜெபிக்கிறேன். ஆனா நெகேமியா கண்ணால பார்க்கல. இவங்களுக்கு அந்த நியூஸ் வருது, அந்த நியூஸ கேட்கிறான். கேட்ட பிறகு சில நாளாய் துக்கித்து தேவ சமூகத்துல ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண அந்த வார்த்தை அவனுக்கு என்னவா மாறுதுன்னா பாரமா மாறுது. அந்த பாரம் அடுத்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தரிசனமா மாறுது. அந்த தரிசனத்தை உள்ள வச்சுக்கிட்டு இல்ல, அந்த தரிசனம் ஸ்டிமுலேட் பண்ணதுனால ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டு கவனிங்க, 12 வருடம் ஏறத்தாழ அவனுக்கு விடுப்பு கிடைச்சதுன்னு சரித்திரம் சொல்லுது. ஆனா அவன் கட்டுனதோ 52 நாள்ல தரிசனத்தை நிறைவேற்றி முடிச்சான். நான் சொல்றது தயவு செய்து இந்த வாலிப வயசுல நல்லா மனசுல எழுதிக்கோங்க. பாரம் அழுத்துவது உண்மைதான். ஆனா அந்த பாரம் உங்களுக்கு தரிசனமா மாறி நீங்க செயல்படாவிட்டா, நான் தைரியமா சொல்றேன், அது கர்த்தர் உங்க மேல வச்ச பாரமே கிடையாது. வீணான பாரத்தை சுமக்க கூடாது. ஏன், கர்த்தருடைய ஃப்ரெஷ்ஷான பாரத்தை ஒவ்வொரு அன்னைக்கு ஊழியக்காரவங்க அப்படிதான் ஓடிட்டு இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? சபையை தாண்டி பல இடங்களுக்கு போகலாம், பல கூட்டங்களுக்கு போகலாம். நானும் அப்படிதான் போனேன். தேவையில்லாம தூக்கி தலையில வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்காக நான் ஜெபிக்கலாமே தவிர அவங்க பின்னால என்னால ஓட முடியாது. எனக்கு ஒரு ஊழியம் இருக்கு, எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. நான் 10 பேரை கொண்டு போய் சேர்க்கிறேன்னா 100 பேரை கொண்டு போய் சேர்க்கிறேனாங்கிறது முக்கியம் இல்ல. அப்பா, என் குடும்பத்தை முதல்ல கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அது ரொம்ப முக்கியம். குடும்பத்தை தாண்டி நம்ம ஓடிட்டுலாம் இருக்க முடியாது. குடும்பத்தின் மேல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரட்சிக்கப்படாத உறவுகளுக்காக ஜெபிக்கணும். கண்டிக்க வேண்டியவங்களை கண்டிக்கணும் குடும்பத்துல. ஆனா லிமிட் தாண்டும் போது மௌனமா இருந்தது ரொம்ப நல்லது. உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி யாரையும் மாத்த முடியாதுங்க. யாராலையும் மாத்த முடியாது. கர்த்தரால மட்டும்தான் ஒருத்தனை மாத்த முடியும். ஆனா கண்டிக்கவும், ஓரளவுக்கு புத்தி சொல்லவும், அதற்கு பிறகு சிக்கி கொள்ளாதபடி வெளிவர கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஏன் இதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, பைபிள்ல நிறைய காரியங்கள் எடுக்கலாம். தேவையற்ற பாரத்தை சுமந்ததுனால ஆண்டருடைய ராஜ்யத்தினுடைய அலங்கத்தை இடிச்சு போட்டு அவங்களும் தான் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் மோசையை பார்த்து கேட்கிறார், நான் இப்படி உன்னை அழைக்கல, இந்த பாரத்தை உன் மேல வைக்கல, நீ தான் அபிஷேகம் பண்ண, நீ தான் எல்லாமே செஞ்ச, ஆனாலும் கூட அவன் தவறி போயிட்டாங்கிறதுனால நீ என்ன பண்ண முடியும்? 24 மணி நேரமும் சவுளை தூக்கி ஓன் தலையில சுமந்துட்டு இருந்தா அடுத்து ஒன்ன வச்சு நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் எப்படி செய்யறது? இன்னைக்கு நிறைய பேர் தரிசனத்தை மறந்ததுக்கு, அழைப்பை மறந்ததுக்கு, ஓட்டத்துல தடைப்பட்டு நிக்கிறதுக்கு காரணம்னா, தலை மேல ஒருத்தன் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான், தோல் மேல ஒருத்தன் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான், நெஞ்சு மேல ஒருத்தன் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். கண்ட வார்த்தையை சுமந்துட்டு இறக்கி வச்சா கர்த்தர் சொல்லுவாரு, இது நான் உன் மேல வச்சது இல்லையடா. இந்த பாரம் என்ன செஞ்சிடும்? உங்களை ட்ராக்க மாத்திரும். அதை மறந்துடாதீங்க. தெளிவா சொல்றேன், இந்த பாரம் உங்களை ட்ராக்க மாத்தி விட்டுரும். அது ஃபேமிலியா இருக்கலாம், எங்கேயா உங்க ட்ராக்கே மாத்தி விட்டுரும். இதுதான் நம்ம பெறுகிற பலனின் அடிப்படையில ஊழியத்தை கணக்கிடுறோம். இதை செஞ்சா நமக்கு பலன், இதை செஞ்சா நமக்கு பலன். பலன் அடிப்படையில வேலை செய்யலாம், ஆனா பலன் அடிப்படையில ஊழியம் செய்யக்கூடாது. இதை செஞ்சா கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல வரல. மனுஷன் கொடுக்கறத விட கர்த்தர் திரளா நமக்கு கொடுப்பார். ஆனா ஒரு நாளும் நீங்க ஒரு சின்ன ஊழியத்தை செஞ்சா கூட நீங்க பலனை எதிர்பார்க்காம ஆண்டோட ராஜ்ய மகிமையை நீங்க எதிர்பார்க்கணும். உங்க மேல இருக்கிற ஒரே பாரம் கிறிஸ்து வச்ச பாரமா மட்டும்தான் இருக்கணும். நீங்க சுமக்கிறது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா மாத்திரம்தான் இருக்கணும். நீங்க போய் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டவரே இவர் சொல்றாரு பைபிள்ல இப்படி இருக்குது, இந்த மாதிரி நான் ஏதாவது தேவையில்லாம சுமக்கிறேன்னா, ஏன் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். உங்களை செயல்பட விடாம ஒரு இடத்துல முடக்குதுன்னா அது கர்த்தர் உங்க மேல வச்ச பாரம் கிடையாது. சாமுவேல், நீ செயல்படுவதற்காக அழைக்கப்பட்டவன். அடுத்து ஒரு ராஜா ரெடியா இருக்கிறா. நீ உன் கொம்ப தைலத்தினால் நிரப்பிக்கொண்டு, அபிஷேக தைலத்தினால் நிரப்பிக்கொண்டு வா, பெத்லகேமியனாகி ஈசாயினுடைய வீட்டுக்கு போ. அடுத்து அங்கிருந்து வனாந்திரத்திற்கு போ. பெரிய ப்ராஜெக்ட கையில வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் விழுந்தா, எவனோ ஒருத்தன் செத்தா, எவனோ ஒருத்தன் போனாங்கிறதுக்காக உண்மையிலே சொல்றேன், யாரையும் மாற்ற முடியாதுங்க. நான் தெளிவா சொல்றேன், என் ஊழியத்துல நான் பார்த்த ஒரு காரியம். ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா சொல்லுங்க. விதைக்கிறதா என் வேலை.
கர்த்தர் அறுத்து தருவார். எனக்கு ஒரு காலம் வரும். கவனிக்கிறீங்களா? ஆனா அதுக்காக நீ பாரம் கொள்ள வேணாம், கெட்டு போனவனுக்காக நீ அழ வேணாம், தவறி போனவனுக்காக நீ ஜெபம் பண்ண வேணாம். யாக்கோபு தெளிவா சொல்றாரு, அவன் பாவங்களை மூடி, அவன் அக்கிரமத்தை மூடி, நீ அவனுக்காக போராடணும். ஆனா 24 மணி நேரம் அவன் காலில் பிடிச்சிட்டு என்னால சுத்த முடியாதுங்க, சுத்த முடியாது. அது யாரா வேணா இருக்கலாம். அவ்வளவுதான் கர்த்தர் சொல்றாரு, உறவுகள் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த உறவுகளே உன் ட்ராக்க மாத்திடாம நீ ஜாக்கிரதையா இருக்கணும். யாரை குறித்து எதை குறித்து நான் தவறு சொல்ல, அதனாலதான் நீங்க உங்க கவனத்தை தெளிவா இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். நான் இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னைக்கு நீங்க சுமக்கிற பாரம் கர்த்தர் வச்சதா? அந்த கேள்வியை இன்னைக்கு கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, இது மாதிரி ஒரு அடிக்கடி ஒரு பாரம் அழுத்துதே ஆண்டவரே, அடுத்து கர்த்தர் வச்ச பாரமா இருந்தா உங்களை செயல்பட தூண்டிக்கிட்டே இருக்கும். உங்களால சும்மா இருக்கவே முடியாது. ஆனா சும்மா இருக்க வைக்குது, எந்த நேரம் பார்த்தாலும் அழ வைக்குது, எந்த நேரம் பார்த்தாலும் முடக்கி போடுது. அதை நினைச்சாவே உள்ள இருந்து அப்படியே ஒரு ஏக்க பெருமூச்சு வருது அப்படின்னு சொன்னா, நம்மளால சரியா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம தேவையில்லாத ஒரு கல்லை தூக்கி தலையில வச்சிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அலங்கத்தின் மேல பாரம் ரொம்ப ஏத்தக்கூடாது. சுமக்க வேண்டிய அளவுன்னு ஒண்ணு இருக்கு, சுமக்க வேண்டிய ஒரு காலன்னு ஒண்ணு இருக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா? அவனவன் தன் பாரத்தை சுமப்பானேன்னு அடுத்த வசனம் கலாத்தியர்ல இருக்கு. அதனால யாரையும் விட்டுறவும் கூடாது. கவனிக்கிறீங்களா? யாரிடத்திலும் கசப்பும் கொள்ளக்கூடாது. ஆனா அதே நேரத்துல பாண்டிங் ஆயிடக்கூடாது. ரொம்ப கஷ்டமா இருக்கா சொல்றது? கொஞ்சம் பாருங்க, உங்க லைஃப்ல எவ்வளவு காலம் வேஸ்ட் ஆயிருக்கு. இது கர்த்தர் வச்ச பாரம் தானே? அந்நியர் உன் பலத்தை தின்றார்கள் அப்படின்னு ஓசியாவுல கர்த்தர் எழுதுறாரு. ஏன் இவ்வளவு காலம் ஓடிச்சு? செய்வதெல்லாம் எல்லாவற்றுக்கும் கர்த்தரோட அங்கீகாரம் அது மேல இருக்கா? இஷ்டத்துக்கு இழுப்பானுங்க. இது அந்த மாதிரி மோசமான உலகம். உன் பலத்தெல்லாம் அந்நியன் தின்னிட்டு அவனுக்கு நரைமயிர் தெளித்து இருக்கிறது அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஓசியா அழுதான். இன்னமுமா உன் அழைப்பு உனக்கு தெரியல? இன்னமுமா உன் மேல நான் வச்சிருக்கிற பாரம் உனக்கு தெரியல? இன்னமுமா உன் ட்ராக் உனக்கு என்னன்னு தெரியல? இன்னமுமா சபையினுடைய முக்கியத்துவம் உனக்கு தெரியல? அப்போ வேண்டாத பாரங்கள் என்ன சுமக்குதுன்னா, மறுபடி சொல்றேன், உங்களை தேவனை விட்டு திசை திருப்புவதற்கே அதுக்கு வல்லம் இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். ஆகையினால் இந்த சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நானே துக்கப்படல, நீ ஏன் துக்கப்படுற சொன்னாரா இல்லைங்களா? இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிங்க. நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக அப்படின்னா, இங்க பாருங்க, நான் எல்லாருடைய பாரத்தை நான் சுமக்கிறேன்னா இன்டைரக்டா ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவினுடைய பிராயசித்த பலிய அவமதிக்கிறான்னு அர்த்தம். கிறிஸ்து ஒருவரே எல்லாருடைய பாரங்களையும் சுமந்தவர். அவரை தாண்டி அப்படித்தானங்க இருக்கு பைபிள்ல. உலகத்தாருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் பாரங்கள் எல்லாவற்றையும் சுமந்தவர் யாருங்க? ஒருத்த நம்ம மேல பாரம், இதை பார்த்துக்கே தான் வந்துடுறேன்னு கிளம்பிட்டான், வண்டியை கிளப்பின்னு போயிட்டான். அந்த ஒரு நாள் அந்த பாரத்தை நான் சுமக்கிறதுக்குள்ள ஏம்மா என்கிட்ட ஒரு 4 பேரை விட்டா மேய்ப்பேன். அதனாலதான் இந்த மேய்ப்பர் ஊழியத்துக்கே நான் வரல. அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையில நான் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தப்போ நார்த் இந்தியாவில இருந்து 16 பசங்க வந்தாங்க. பொம்பளை பிள்ளைங்களும் அதுல இருந்துச்சு, ஒய்வாம் டீம்ல இருந்து. அப்ப அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்ததுனால, அதுவும் மோகன்சி அண்ணன் டீம்ல 1490 கிராமம். அப்ப அந்த கிராம ஊழியத்துக்கு வந்தாங்க. அண்ணனுங்கெல்லாம் தெரியும். அப்ப அவங்கள லீட் பண்றதுக்கு என்ன அனுப்பிச்சாங்க. இந்த 2 விஷயத்திலையும் என் கெப்பாசிட்டி என்னன்றது எனக்கு 4 பேரை தொலைச்சிட்டு முழிக்கிறேன். எங்க போனானுங்க தெரியல, எல்லாம் இந்திக்காரங்க. மேச்சியுள்ள கொண்டு போய் எசாலம் கிராமத்துல இறக்கி ஊழியம் செய்ய வச்சுட்டு ஒரு மறுபடி கொண்டு விழுப்புரத்துல சேர்க்கறதுக்குள்ள எனக்கு நாக்கு தள்ளிருச்சு. அது ஒரு 2 நாள் ப்ராஜெக்ட், நாக்கு தள்ளிருச்சு. நேசராஜ் என்ன கேட்டார், எங்கடா 4 பேர் எங்கன்னு தெரியல. 4 பேரை நடத்துறவனு கூப்பிட்டு 40 பேரை வச்சா நான் என்ன பண்றேன்? உன்னை நம்பிதானே அனுப்பிச்சேன், இருங்க எப்படியாவது தேடி கொண்டு பார்த்தா அப்பெல்லாம் பழைய பஸ் ஆட்டுக்குட்டி மாதிரி முடிச்சு நிக்கிறானுங்க. திரு 4 பேரையும் கொண்டாது, எப்பா இந்த நீ வச்சுக்க, இந்த பொறுப்பை வேற யார்ட்ட கூட, நான் இங்க சபையில எதையாவது பண்ணிட்டு போறேன், என்ன விட்டுரு பாஸ்டர். எல்லாரும் எல்லாத்துலயும் என்ன பண்ண முடியாது, சிறந்தவங்களா இருந்துட முடியாது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் உங்க இருதயம் லகுவா இருக்கணும். ஒரு பாரத்தை சுமந்து ஜெபம் பண்ணிட்டு அடுத்த காரியத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுலயே உட்கார்ந்து இருக்காதீங்க.
ஆனா எந்நேரமும் அது ஒரு ஓரத்துல இருக்கட்டும். ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க. ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம், 3 நாள் சொல்லலாம். எத்தனை நாள் சொல்ல முடியும்? ஒரு காமெடி சொல்றேன் பாருங்க. இந்த ஆனந்தஸ்தரா ஒரு முறை வந்திருந்தாரு. குரு மண்டபத்துல மீட்டிங் நடந்துச்சு. நான் அசிஸ்டன்ட் பாஸ்டரா தான் இருக்கேன். அவர் வந்து தலையில தபேலா வாசிப்பாரு பேய் ஓட்டுறதுக்கு. தட தட தடன்னு அடிச்சு எனக்கு தெரிஞ்சு இயேசுநாதர் ஒரே முறையில 6000 பிசாசு ஓட்டுவாரு. இவர் வந்து ஒவ்வொன்னா தள்ளுவார். இவன் கீழே உள்ளவனை பிடிக்கிறதுக்கு ஆள் நான் தான். புடின்னு நான் எத்தனை பேரை பிடிக்கிறது? எனக்கு 2 இப்பயாவது இப்படி இருக்கிற, அப்ப இப்படி இருப்பேன் ஒல்லியா. வந்தாங்க ஒரு ஆள் இப்படி புல பெருசு. அவன் மேல 6000 இருக்கு 60,000 இருக்கு தெரியல. அவமானு உழுறான். வா 1 போச்சு வா. 2 போச்சு வா. நான் நேரடியா சொல்ல பயப்படல. எனக்கு தெரிஞ்சு இது என்ன கதைன்னு தெரியல. ஏசுனாரு ஒரே அட்டாக்ல 6000 விரட்டினார். வா 3வது வா. 4வது வா. 5 நான் 5 முறை தான் அவன் பாரத்தை சொல்ல முடியும். அது வந்து ஒரு மாதிரி தம்பி மாதிரி இருந்தான்னா 10 தடவை கூட தூக்கி விடலாம். நீ துரத்தி விட்டா புடின்றது. நான் பிடிச்சு எனக்கு எம்மா இந்த 2 தோலும் வலி. 4 முறை பார்த்தேன். சரி எக்ஸ்ட்ரா கோல் போட்டு பார்ப்போம். 5வது முறையும் பார்த்தேன். 6வது ரொம்ப ஷோல்டர் வலிங்க. நடந்ததை மாத்தாம சொல்றேன். உண்மையிலே பிசாசு வரட்டினது அங்க நான் தான். அல்லேலூயா. எப்படின்னு சொல்றேங்க. 6வது முறை கூட்டத்தை விடாம நல்ல கூட்டம் எல்லாம் முண்டி தள்ளுது பிசாசு போறதுக்கு எல்லாம் ஜெபிச்சுக்கிறதுக்கு. 6வது முறை என்னால முடியல. கூட்டத்துக்கு விழுந்தான் பாருங்க பின்னால மட்டும் அடிச்சது பின்னால அல்லேலூயான்னு ஒரு சத்தங்கள். அதுக்கப்புறம் ஏன் அவன் பாஸ்கிட்ட முட்டி போடுறான்? ஒரு அடி மண்டையில வாங்கினான் பாருங்க. எங்க அவன் என்ன தேடினாங்க? நான் கூட்டத்தோட கூட்டம். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பாரத்தை எவ்வளவுதான் சுமக்கிறது? 6000 பிசாசி நான் தாங்கி இருக்கணும். அவன் மேல 60 நடந்த நீங்க சிரிக்கிறதே சொல்ல. கர்த்தர் எக்கச்சக்க அனுபவம். நீங்க உட்காந்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் சொல்றேன் நான். அவ்வளவு இருக்குது. எல்லாம் காமெடியாவும் இருக்கும். உங்களுக்கு காமெடி, எனக்கு அழுவ. உழுந்தான் பாருங்க 5வது தடவை. அதுக்கப்புறம் ஏன் போயிடுச்சு பாஸ்டர்ன்ட்டான் அவனே. இதுக்கு மேல எவனும் பின்னால நான் பிடிக்கிறேன்றதெல்லாம் நீ உழுற. பிடிக்கிறதுக்கு இல்லைன்னா நீ உழுவ கீழே. ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். இதுதாங்க. நீங்க போய் ஆண்டோட சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. இத பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள்லயும் இந்த காரியத்தை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. வாசிங்க அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 10 முதல்ல 1ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 15. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து பாத்தீங்களா? ஆதி சபையில எவ்வளவு பெரிய குழப்பத்தை பண்ணிருக்கானுங்க. இது கிருபையில நடக்கிற சபை. நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு உண்டாக்கியாச்சு. இப்ப ஒரு கூட்டம் வந்து சபைக்குள்ள ஒரு கள்ள உபதேசத்தை போதிக்கிறானுங்க. என்ன சொல்றாங்க? திரும்ப வாசிங்க. மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்படும். பாத்தீங்களா? ரட்சிப்பு எங்க பாருங்க பிளீஸ். அப்ப இயேசுநாதருடைய ரட்சிப்பு, அவருடைய பிராயசித்த பலி என்ன பண்ணிட்டானுங்கன்னா விருத்த சேதனத்தினால முடிவுக்கு கொண்டு வர பாக்குறாங்க. அப்பா நீங்க ரட்சிக்கப்பட்டதெல்லாம் சரி இன்னைக்கு இருக்குது. நீங்க மோசே காலம் நினைக்காதீங்க. சாரி அப்போஸ்தலர் காலம் நினைக்காதீங்க. இன்னைக்கே ரட்சிப்பை கடினப்படுத்துகிற மகா பாவிகள் வந்து சபைக்கு வெளியே சுத்துறானுங்க. என்னைக்கு வாய்ப்பு கிடைக்கும் உள்ள வரலான்னு அந்த ஓநாய்கள் இருக்கிறாங்க. என்ன கேளுங்க, அவ்வளவு கூட்டம் இருக்கு, அவ்வளவு கள்ளோபதேசம் இருக்கு. காரணம் என்ன? இப்ப கைய வைக்கிறது எங்க? நீங்க பெற்ற ரட்சிப்பு சரியா? ஈரோட்ல ஒரு குரூப்பே இருக்கு, விருத்த சேதனம் பண்ணி கொள்வதற்காக ரெடியா இருக்கிற ஒரு சபை. என்ன பிடிச்சி அனுப்பிச்சாங்க. நான் பெருமைக்கு சொல்ல வரல, பைபிள் ஸ்டடி எடுக்க அனுப்பிச்சாங்க. பிரச்சனைக்கு வந்தாங்க அந்த சபையில ஈரோட்ல. இவ்வளவு காலம் கழிச்சு இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த இஷ்யூ படிச்சிருக்கிறோம். ஈரோட்ல ஒரு சபையில நான் பைபிள் ஸ்டடி எடுத்த 3 நாள் அங்க விருத்த சேனத்தை கட்டாயப்படுத்தி பேசுற ஒரு சபை. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இன்னமும் ஈரோட்ல எங்குது எவன் பேச்சையும் அதை கேட்கறது. ஆமா, இன்னமும் அதை வந்து அவங்க வலியுறுத்தி பேசுறாங்க. அதை அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆமா மாவட்டங்கள் தூரம் அதை கொண்டு வர அவங்க முயற்சிக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், இப்ப திரும்ப அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்க. கவனிங்க. யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால், ஓகே, இது அப்புறம் வீட்டுல போய் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று போதகம் பண்ணினார்கள். ஆனா என்ன அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்கன்றத 10ஆம் வசனம் வாசிங்க. இதை முடிப்போம். இப்படி இருக்க எழுதிக்கங்க, அண்டர்லைன். சுமக்க கூடாது இருந்த நுகத்தடியை
சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால். பாத்தீங்களா, சுமக்க கூடாத பாரம் ஸ்பிரிச்சுவலா, தேவையில்லாத சத்தியம். ஏன்னா சில பேரை தேவையில்லாத சத்தியம் குழப்பிடுது. அவங்க ரட்சிப்பே யோசிக்காம ஏதாவது ஒரு புக்கை படிச்சுட்டு ஏதாவது ஒரு குழப்பம் அவங்களுக்கு வந்துருது. இது சரியா அது சரியா. இன்னைக்கு அந்த உபதேச கோளாறுகள் பாத்தீங்கன்னா வேண்டாத பாரத்தை. உங்களுக்கு தெரியுமா, இதே விழுப்புரத்துல 11 முறை ஞான ஸ்நானம் எடுத்துக்கலாம். பாத்துருக்கீங்களா ஒருத்தனை? 11 முறை, பொய் சொல்ல 11 முறை ஞான ஸ்நானம் எடுத்து அவனுக்கு ஏன் தலைமுறை ஆயிடுச்சு. இருக்குது அந்த கோஷ்டிலாம். நீங்க நினைச்சிருக்கீங்க நம்ம விழுப்புரத்துல, இதே லோக்கல் விழுப்புரத்துல 11 முறை. இப்ப 12வது யாருக்கு? அண்ணன் கிட்ட தான் அனுப்பலான் இருக்கு. 12வது ஏன்னா இங்க மனம் திரும்பிடுவான். நீங்க நினைச்சிருக்கீங்க வாலிப பையன் இல்ல, 50+. நீங்க வேற இந்த அண்ணன் சொல்ல ஒரு 50+. 50+. மனைவி பார்த்துச்சு, வேலைக்கு அதுன்னு வள்ளலார் மடத்துல போய் உட்காந்துருச்சு. எங்க மடம்? வள்ளலார் மடம். மறுதளிப்புக்கு காரணம் என்ன? அவ பின்மாறி போனதுக்கு, பிள்ளைங்க பின்மாறி போனதுக்கு காரணம் என்ன? இவன் இன்னமும் யாருக்கிட்ட போய் ஞான ஸ்நானம் எடுக்கலான்னு இருக்கிறான். ஏன்? ஒரு பாவம் பண்றான், ஞான ஸ்நானம் எடுக்க. ஒரு பாவம் பண்றான், எடுத்து எடுத்து கழுவிக்கிறான். பாவம் செஞ்சு செஞ்சு கழுவிக்கிறான். ஏன்? அதுல அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அவன் திருப்தி, அப்பா கழுவிட்டா குடும்பம் பாவம், வாடா நீ சாவறதுக்குள்ள ஒரு 100 ஞான ஸ்நானமாவது உனக்கு நான் கொடுக்குறேன். காமெடி சொல்ல இதே, ஆனா காட்ட மாட்டேன் யாரும். நீங்க அவனை போய் கேட்டுருவீங்க. ஆனா உண்மையிலே இருக்கிறான்னு சொல்ல மாட்டேன். 50+, அதனால இருக்கிறார். இதெல்லாம் காரணம் என்ன? வேண்டாத நோகம், வேண்டாத பாரம். ஏன்? ராஜ்யமும் தெரியல, ராஜாவையும் தெரியல. அதனால சொல்ல வேண்டியவர்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு தேவையான விஷயங்களை மாத்திரம் ஒருங்கிணைச்சு நான் சொல்றேன். ஒரு அலங்கம் உடைவதற்கு காரணம் என்ன? எல்லைகள் நொறுங்குவதற்கு காரணம் என்ன? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதற்கு காரணம் சுமக்க கூடாத பாரங்கள். நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் நவுத்தி பாத்தீங்கன்னா, ஆமா இல்ல, நம்ம ஏன் தேவையில்லாம இந்த இடத்துக்கு போனோம், நம்ம ஏன் தேவையில்லாம இதை செஞ்சோம், நிறைய யோசனைகள் நமக்கு வரும். ஆனா அதனால ஏதாவது பலன் நமக்கு இருந்துச்சா? மன உளைச்சல் தான். அது எதுவா இருந்தாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கோங்க. மன உளைச்சல்ல தான் இன்னைக்கு நிறைய பேர் அலையிறாங்க. காரணம் என்னன்னா, சுமக்க கூடாத பாரம். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த குறிப்பை நிறைவு செய்யலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ல இருந்து 15 வரைக்கும் வாசிங்க. வருது பாத்தீங்களா? மிஞ்சி, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் அதை தான் சொல்றேன். அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்து எட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். மறுபடியும் நான் கோட் பண்ணி காட்டுற அந்த வார்த்தை அளவுக்கு மிஞ்சி. அதான் பாரம். என்னால எவ்வளவு சுமக்க முடியும், அவ்வளவுதான். அது பண விஷயமா இருக்கலாம், ப்ளீஸ் கவனிங்க. குடும்ப உறவுகளுக்கு அடுத்த எந்த ஒரு காரியமா இருக்கலாம். எல்லா மனுஷனுக்கும் ஒரு பலம். அந்த பலத்தை மீறும் பொழுதுதான் அவன் நிலை குலையான். கவனிக்கிறீங்களா? ஒரு நல்லா கொஞ்சம் ஒரு என் தலையில ஒரு 2 அரிசி மூட்டை வைக்கிறீங்க, ஒரு 50 கிலோ 100 கிலோ சுமக்கிறேன்னா என் பலம் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 வைக்கும் பொழுது தானாவே சரீரம் என்ன பண்ணுதுன்னா தளர்வடையுது, தள்ளாட ஆரம்பிக்கிறோம். எங்கடா இறக்கி வைக்கலாம், காலத்துக்கு முன்னே இறக்கி வைக்கலாமா, இப்படி எல்லாம் யோசனை வரது காரணம் அந்த பாரம் நம்ம அழுத்துறதுனால. திரும்ப திரும்ப சொல்றேன், ஆவியானவர் உங்க மேல ஒரு பாரத்தையும் தரிசனத்தையும் வச்சாருன்னா நீங்க அழுத்தப்பட மாட்டீங்க, நசுக்கப்பட மாட்டீங்க, ட்ராக் மாற மாட்டீங்க, நேர்த்தியா உங்களை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. இததான் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்ல இருந்து அவர் சிலுவையில போய் ஏறி மரித்து உயிர் தெல்ற வரைக்கும் நம்ம படிக்கிறோம். உலகத்தாருடைய பாரம் எல்லாவற்றையும் சுமந்தார். கேள்வி, ட்ராக் மாறினாரா? சாமுவேல போல உட்கார்ந்து எங்கேயாவது அழுதாரா? கடைசி வரைக்கும் பாரத்தை சுமந்தார். சிலுவையில கூட பாருங்க, பக்கத்துல ஒருத்தன் கேலி பண்றான், இந்த பக்கம் ஒருத்தர் சொல்றான் நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துட்டு என்ன ரட்சி பார்க்கலாம் அப்படின்னு கேலி பண்றான். ஒருத்தர் சொல்றான், ஏன் நீ தகாத, நம்ம எவ்வளவு தப்பு பண்ணதுக்கு தான் அப்படி சிலுவையில நாம தொங்குறோம், இவர் தகாதது ஒன்றையும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்க ராஜ்யத்துக்கு வரும்போது என்ன நினைச்சுக்கோங்க. அப்ப ஒரு பாரம். என்ன சொல்றாரு? இன்னைக்கு அவனை திரும்பி பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். சிலுவையில ஒருத்தனை ரட்சிக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். சிலுவையிலேயும் ஒருத்தனை காப்பாற்றணுங்கிற தேவனுடைய சித்தம். இன்னைக்கு சொல்றேன்,
அதை சர்வ வல்லமையுள்ள தேவனால் மட்டுமே செய்ய முடியுமே தவிர நம்மால செய்ய முடியாது. முதல்ல அதை விட்டு வெளியே வாங்க. என்னால இதை செஞ்சிட முடியும், என்னால செய்ய முடியுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு, அதுதான் நான் சொல்ல போறேன். ஆனா செய்யற பலம் இருக்காங்கிறது தான் கேள்வி. ஏன்னா நான் எதை செய்யணும்னு கர்த்தர் என்ன அழைச்சாரோ அதற்கேற்ற பலத்தை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுக்கிறீங்களா? இது நீங்க இந்த இந்த ஊழியத்திற்கு அடுத்தது மாத்திரம் நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்காதீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கங்க இந்த வார்த்தை. உங்க பலம் என்ன, உங்க வருமானம் என்ன, கவனிக்கிறீங்களா? இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு மிஞ்சி செலவு பண்ற ஒரு தைரியம். தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை நீங்க நம்ம உலகத்துல பாக்குறது இல்ல. வருமானத்துக்கு மிஞ்சி, ஆனா அந்த மிஞ்சி செய்யறதுனால அந்த வாலிப பிள்ளைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது தேவையில்லாத வேலைகள் தான். ஒரு பொருளை வாங்குறது ஒண்ணு பார்த்துருக்கீங்களா? இதேதான் முதல்ல இந்த சவுத்து காலனில ஒண்ணு பாத்தீங்கன்னா, அந்த சவுத்து காலனில தான் நான் 2 வருஷம் பைபிள் ஸ்டடி நான் நடத்தினேன். அவங்க 2 புருஷன் மனைவி 2 பேரும் அவங்க பெரிய பர்வதம் 2 பேரும் அந்த பர்வதமா இருக்கிறவங்க உடம்ப குறைக்கிறதுக்காக, ஏற்கனவே சொன்னா தெரியல, வீட்டுக்காரர் ஒரு ட்ரெட்மில் வாங்கினாரு. அவர் நேரத்துக்கு இந்த அம்மாவை ஏற விடுறது இல்லைன்றதுனால அது ஒரு ட்ரெட்மில் வாங்கி போட்டுக்கிட்டு நைட்ல வீட்டுல 2 பேரும் ட்ரெட்மில்ல தான் படுத்து கிடந்துச்சுங்க. ஒரு ட்ரெட்மில்லே அதிகம், அதுல 2 பேரும் ஓடலாம். ரெண்டும் ஒரே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா, ரெண்டும் டீச்சர். ஏன் நீ காலையில விட அது நைட்டு ஓடட்டும். நான் தான் 2 சண்டை, நீ நான் வாங்க, நான் வாங்கி காட்டுறேன், போடதான் இடம் இல்லை. அல்லேலூயா. நடுவுட்ல 2ஐயும் போட்டு தலைவணி வச்சு ட்ரெட்மில்ல படுத்துருக்கு. நிறைய பாருங்க, நிறைய வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் நிறைய பாருங்க, எல்லாம் ஆசைனால வாங்கி போட்டதுதான். ஒரு முறை யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பிறகு என் வீட்டுல சொல்றேன் பாருங்க, பரண மேல அவ்வளவு கிடக்கு, பரண மேல அவ்வளவு கிடக்கு. நானே ஏன் இதை யோசிக்கிறேன். அந்த அட்ஜஸ்ட் பண்ற இருதயம் இல்ல. பாத்துக்கலாம், இது இப்போதைக்கு இருக்கட்டும், அந்த தேவை வரும்போது அதை வாங்கலாம். இல்ல, ஆசையானது அலைந்து திரிகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அலைஞ்சு திரியுது மனுஷனுக்கு. காரணம் என்ன? தப்பு இல்ல, ஆனா பாரம் சுமந்துகிட்டே இருக்கும், பாரம் சுமந்துகிட்டே இருக்கும். என் மேல பாரம் சுமர இங்க வாங்கி அங்க கொடுப்போம், அங்க வாங்கி அங்க கொடுப்போம், அங்க வாங்கி இப்படி ரொட்டேஷன்ல இருந்து என்ன பண்ண முடியும்? நான் குற்றப்படுத்தல, இன்னைக்கு உலகத்துல நடக்கிற நடைமுறை. அடிக்கடி போன் பண்றான், 2 லட்சம் ரூபாய் வேணுமான்னு. அல்லேலூயா, எனக்கு வேணும் தான், ஆனா உங்ககிட்ட நான் வாங்க மாட்டேன். நீ 2 லட்சம் கொடுத்துட்டு 4 லட்சமா என்கிட்ட வட்டி வாங்குவ. அடிக்கடி போன், சார் உங்க நம்பர் விழுந்துருக்கு சார், 2 லட்ச ரூபா உங்களுக்கு ஆஃபர், 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா. நான் என்ன சொல்றேன், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா பண ஆசைதான் பிரச்சனைன்னு கர்த்தர் சொல்றாரு. சோ யாரையும் குற்றப்படுத்துறது என்னுடைய நோக்கம் இல்லைங்க. நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை, நம்ம தேவையில்லாத பாரத்தை இன்னொருத்தர் போய் சூருட்டி போடுறது, கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் வெளிப்படையா சொல்றேன். ஆட்டோவை கொண்டு போய் கவுத்துட்டான். என்ன பிரதர் இவ்வளவு கதை வச்சுக்கிறீங்கன்னா, நிறைய கதை என்கிட்ட இருக்கு. இவர் சூருட்டி போட்டு கொடுத்து புது ஆட்டோவை பாலத்துல இருந்து கவுத்துட்டான். அவங்ககிட்ட ஆட்டோவை கவுத்துட்டு கையெழுத்து போட்டவர் மாட்டின்னு இப்ப வட்டி கட்டிட்டு இருக்கிறார். அவனுக்கு ஆட்டோ ஓட்ட தெரியுமா, என்ன பண்ணுமா தெரியல. வா உனக்கு ஒரு தொழிலை வைத்து தர்றேன். ஏன் அவன் அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு, தொழில் வைக்க போறாரு, பணம் உள்ளவங்க தான். நீ கொண்டு போய் வலுக்கட்டாயமா நிறுத்தி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு கொண்டு போய், ஏங்க இதை என்ன ஒரு மாதிரி பேசிக்கிறீங்க, நான் ஏதாவது நானும் அந்த தப்பு பண்ணவன் தான். நான் இங்க இதா சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, இனிமேல் ஆகணும். ஏன் நம்ம செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு, நம்ம ஓட வேண்டிய ஓட்டம் நிறைய இருக்கு. நம்ம இந்த பூமியில தீர்க்காயுசா இருந்து கர்த்தரோட சித்தத்தை செய்யணும். இந்த பாரம் நம்மளை பலவீனப்படுத்தும், வியாதி கொண்டு வரும், மன உளைச்சலை கொண்டு வரும். மற்றவங்களுக்காக அழுவுறது ரொம்ப 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 நல்லது. ஆனா எல்லாராலையும் சுமக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா இயேசு மட்டும்தான். அவர் இடத்துல நான் போய் நிக்க முடியாது. அவர் செஞ்சதை என்னால செய்ய முடியாது. என்ன எதுக்குப்பா அழைச்சாரு, அதுக்கான பாரம் எதுப்பா, அதை நான் சுமந்துட்டு போறேன்பா. அதனால இந்த விஷயத்துல, இந்த பிராயத்துல இருந்தே ரொம்ப கிளியரா இருங்க. பண விஷயம் எல்லாத்துலயும் கிளியரா இருந்தீங்கன்னா சிக்க மாட்டீங்க எதுலையும். சாமுவேலை போல கரெக்டா தெளிவு பண்ணி அவனை கூட்டும் போயிட்டாரு. பைபிள்ல எல்லாரையும் அப்படிதான். வேண்டாம்ப்பா, இது உனக்கு தேவையில்ல, நீ என்னதான் பாரப்பட்டாலும் அவன் திருந்த போறது கிடையாதுங்கிறது உண்மை. அவன் மாற போறது இல்ல. நீ என்ன பண்ணுவ? ஒண்ணுமே பண்ண முடியாது. மனுஷனை மாத்த முடியாதுங்க நம்மால. அதான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதனால
ஒரு லிமிட் ஆண்டோட கரத்துல வச்சு ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரை நீங்க பாத்துக்கங்க, நீங்க கொடுத்த வேலையை நான் பாக்குறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால யாரையும் விட்டுற சொல்லல. பக்கத்துல கைக்கு சொல்லுங்க, யாரையும் அவர் விட்டுற சொல்லல. ஏன்னா அப்படி பிரதர் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அல்லேலூயா. யாரையும் நான் விட்டுற சொல்லல. எல்லாரும் நமக்கு தேவை. ஆனா அவங்க உங்களை ரொம்ப அழுத்தாம பாத்துக்கங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். தரிசனத்தை மறந்துடக்கூடாது. அதனால அந்த அளவுக்கு மிஞ்சிங்கிற வார்த்தையை தான் நான் உங்களோட கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறேன். இதே லிஸ்ட்ல இருக்கிறவர் தான் மோசே. அவர் தான் பஞ்சாயத்து தலைவர். அல்லேலூயா. கல்ல கிளப்பினா போட்டு அது மேல உட்கார்ந்து நிக்குதம்மா. ரேஷன் கடையிலயாவது 100 பேர் தான் நிப்பாங்க. நிக்குது லட்சக்கணக்கா. மாமா பார்த்தாரு, சீக்கிரத்துல என் பொண்ணு விதவை ஆயிடும் போல இருக்கு. இங்க வா, என்ன பண்ற மாப்பிள, என்ன பண்ற மாப்பிள்ளன்னாரு. நான் இல்லைன்னா எல்லாம் செத்து போயிடுவாங்க. ஆமா, இவருதான் ஊரெல்லாம் போய் எல்லாம் அப்படி நினைச்சுக்கிறது. நான் மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னா வேற ஒருத்தனை கொண்டு வருவான். அவரை பத்தியே தெரியல, அதனாலதான் ராஜ்யம் புரியல. உட்கார்ந்துட்டான். காலமே தொடங்கி உங்களுக்கு தெரியும். பார்த்தாரு மாமா வந்து, என்னையா பண்ற அப்படின்னாரு. என்ன பார்த்தா தெரியல உனக்கு, நொல்லையா நீ பாரு எவ்வளவு நிக்கிறாங்க, இவங்க எவ்வளவு பிரச்சனை வழக்கு அடிச்சுன்னு 2 பேரும் வாயை கிழிச்சு நிக்கிறான், எவன் பாக்குறது. உன் குடும்பத்தை பாரியா போயான்னு. அல்லேலூயா. பாரியா குடும்பத்தை பாரு. முதல்ல நீ இரும். எங்க இரும்? முதல்ல தேவ சமூகத்தில் இரும். நான் ஏற்கனவே அது எத்திரவை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். அவன் ரட்சிக்கப்பட்டவள மீதியானி ஆசாரி. அவனுக்கு இருக்கிற நாலேஜ் இவனுக்கு இல்ல. வந்து சொல்றான், எப்பா இதெல்லாம் உனக்கு வந்து மிஞ்சின பாரம், இதெல்லாம் உன்னால சுமக்க முடியாது. 1000 பேருக்கு தலைவர், 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு ரெடி பண்ணு. முடியாத வழக்கு உங்ககிட்ட வரட்டும், மற்றது எல்லாத்தையும் அவன் அப்பதான் ரிலீஸே ஆனா. இல்லைன்னா மோசைக்கு என்னைக்கே கலரை கட்டிருப்பாங்க. உண்மைங்க, என்னைக்கே கலரை கட்டிருப்பாங்க மோசைக்கு. அந்த இடத்துல நீங்க யோசிச்சு, ஏன் கர்த்தரை அனுமதிச்சாரு நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஏதாவது அந்த இஷ்யூல பேசினாருன்னு ஏதாவது பைபிள்ல நீங்க பேசிருக்கவே மாட்டாரு. அப்ப கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா, வேறு மனுஷர் மூலமாகவும் நம்மளோட பாரத்தை அவங்க எளிதாக்குறதுக்கு கர்த்தர் பேசுறாரு. இதெல்லாம் வந்து நம்ம இந்த நாட்கள்ல கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். என்னன்னா, இந்த ஒரு சின்ன இந்த புள்ளியை நீங்க வச்சு நீங்க உங்களோட லைஃபை நீங்க கவனிச்சு பார்த்து, இன்னைக்கு போய் தேவையில்லாத பாரம், தேவையில்லாத இஷ்யூ, மற்றவங்களுக்கு தேவையில்லாம கழுத்தை கொடுக்கறது, தேவையில்லாம வந்து அது பண்றது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. கிறிஸ்து அதைத்தான் செஞ்சார். ஆனா இப்படி தோல் கொடுக்கறமே, இதை கடைசி வரைக்கும் என்னால சுமக்க முடியுமா அப்படின்னு செல்லும் செலவை பார்த்து விட்டு கால வைங்க எல்லாத்துலயுமே. சோ நான் ஒருவேளை அளவுக்கு மிஞ்சி பேசுறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்ல வர்ற பாரம் என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். முக்கியம், நீங்க அழைக்கப்பட்டது ஆண்டோட ராஜ்ய மகிமைக்காக. அல்லேலூயா. ஏன்னா நான் எல்லாத்தையும் சுமக்கலாம், எல்லாத்தையும் செய்யலாம். ஆனா கடைசியா என்ன எதை செய்ய சொன்னாரோ அதை நான் செய்யாம போயிடக்கூடாது. அதான் முக்கியம். பாத்துறீங்களா, சில பேரை ஒய்ஃபுக்கு வண்டியில இடம் கொடுக்க மாட்டான். இவன் டேங்க் மேல உட்காந்து 4 பேரை ஏத்தின்னு போவான். ரோட்ல பாத்துருக்கீங்களா? சர்ச்சில் கேட்கும், ஏயா வீட்டுல கொண்டு போய் விட கூட மாட்டான். சிஸ்டர் சிஸ்டர் 4 சிஸ்டரை ஏத்தின்னு போவான். இவன் டேங்க் மேல உட்காந்து 4 சிஸ்டர் உட்காந்துருக்கும். ஆனா ஒய்ஃபுக்கு இடம் தர மாட்டான். ஏன் பாரம்? ஐயோ நடந்து போறாங்களே போட்டோம். ஊருக்குன்னா பாரம், ஆனா வீட்டுக்கு நீங்க நிறைய பேர் அப்படிதான். ஊருக்கு பாருங்க, ஐயோ அழுகிறதே போடா, உன் மனைவிக்காக அழுடான்னு ஆண்டு. நீ எனக்காக அழுவாத சொன்னாங்க. ஒரு மாதிரி பாக்குறீங்க, போன முடிஞ்சவனே அடிப்பீங்க போல இருக்கு. போடா அழுது அந்த அம்மா. முதல்ல உனக்காக உன் பிள்ளைக்காக அழுன்ட்டார் ஆண்டு. எதுக்கு சொல்ல வர்ற? எல்லாரும் தேவை. அதை விட என் மேல கர்த்தரை வச்ச பாரம் ரொம்ப முக்கியம். நான் ஒரு நாள் ஆண்டோட ராஜ்யத்துக்கு போகும் பொழுது, உனக்குரியதை நீ செஞ்சாயா? உன் ஊழியத்தை நிறைவேற்று. அததான் சொன்னார், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அதுக்கு பிறகு நேரம் இருந்தா மத்தவங்களுக்கு தோல் கொடு. நான் இதுல ரொம்ப கண்டிப்பா இருக்கேங்க. மத்தவங்க என்னை பத்தி எதை நினைக்கிறாங்களோ அதை பார்க்கல. ஆனா உதவி செய்யாமலாம் இல்லை. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச சபை அண்ணன் எல்லாம் எனக்கு பல ஆண்டு காலமா தெரியும். நான் என்ன செய்யறது? ஆனா ப்ரையாரிட்டி என்னன்னா, என் தரிசனம் இது சுயநலம் கிடையாது. நான் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நான் செய்யணும். அதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதுல இருக்கு. அதனால தேவையானதை எடுத்துக்கோங்க, மற்ற விஷயங்களை விட்டுருங்க. கவனிங்க. இப்போ இங்க பாருங்க, இந்த பாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம அதிகமா வாசித்து பாத்தீங்கன்னா, ஏன் வந்து ஒரு மனுஷனுக்கு பாரம் அதிகமாகுது அப்படின்னா, இங்க பாருங்க, நுகத்தில் பூட்டப்பட்ட 2 மாடுகளை நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஒரு மாடு பூட்டப்பட்டா இன்னொரு மாடு ஃப்ரீயா நடந்துருமா? சொல்லுங்க. அப்ப வண்டியில வந்து நிறைய பாரங்கள் இருக்கும். ஆனா அந்த நுகம் பூட்டப்பட்ட 2 மாடுகள் இல்லைன்னு சொன்னா அந்த பாரம் கொஞ்சம் கூட என்ன செய்யாது, முன்னோக்கி நவராது. ஒரு பக்கம் ஒரு மாட்டுக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்கும் பொழுது இன்னொரு மாடு ஃப்ரீயா இருக்கும் பொழுது அந்த மாடு கொஞ்ச தூரம் நடக்கும். ஆனா அதுக்கு பிறகு என்ன செய்யாது, அதால நடந்து போக முடியாது. அதனால
ஆண்டு சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் யாருகிட்ட வாங்க, என்னிடத்தில் வாருங்கள். கரெக்டா சொன்னார். நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல் தருவேன். அப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டவரே ஒருவேளை என் கற்பனைக்கு எட்டாத, நல்லா புரிஞ்சுக்கணும் தயவு செய்து, இந்த பாரம் அப்படின்னும் போது இங்க பாருங்க, கர்த்தர் உங்களை ஒரு ஊழியத்தை செய்ய அழைக்கும் பொழுது இதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களை செய்ய அழைக்கும் பொழுது, ஒரு சின்ன பணியை கொடுக்கும் பொழுது உங்க மனசுல ஒரு எண்ணத்தை நீங்க வளர்த்துக்கணும். என்னன்னா, நான் இதற்கு தகுதியுடையவனாய் இருப்பதினால் கர்த்தர் என்னை அழைச்சாருன்னு நினைச்சுக்க கூடாது. மரியா கேட்டா இது எப்படி ஆகும், கேட்டாலும் இல்லைங்களா? அது அவ சுமக்கிற பாரமா? சொல்லுங்க. இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். அது அவ சுமக்கிற பாரமா? இஸ்ரேல் சமுதாயத்தில் அப்படிப்பட்டவங்களை கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. காலத்துக்கு முன்ன ஒருத்தர் கர்ப்பவதியானா அது வேசித்தனம்னு சொல்லிட்டு இஸ்ரவேலில் குமாரத்திகளுக்குள்ள ஒருத்தி வேசியா இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் வச்சார். அப்ப காலத்துக்கு முன்னே ஒருத்தி கர்ப்பவதி ஆகுறா, திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கையில் ஒருத்தர் கர்ப்பவதி ஆகுறான்னா அது எவ்வளவு பெரிய சமுதாயத்துல இஷ்யூன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, இது சுமக்க முடியுமா அவளால? இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். சுமக்க முடியுமா? பவுல அழைச்சு கொடுத்தாரே ஊழியத்தை, பவுலால சுமக்க முடியுமா? பேதுருவுக்கு ஊழியம் கொடுத்தாரு, பேதுருவால சுமக்க முடியுமா? முடியாதுன்னு தான் மீன் பிடிக்க போயிட்டான். அப்ப நான் இங்க என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பாரம் போதுமான அளவு மட்டும் சுமங்கன்னு சொல்றீங்க, இப்படியும் சொல்றீங்களே பிரதர் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதலாவது, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய என்னை அழைக்கும் பொழுது நான் அதை தாங்கக்கூடியவன் என்பதனால கர்த்தர் அழைக்கல, நானும் உன் கூட சேர்ந்து அதை தாங்குவேங்கிறதுனாலதான் கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிஞ்சுதுங்க? என்னைக்குமே கர்த்தர் உங்களை தனியா விடவே மாட்டார். ஆண்டவரே என்னால இந்த காரியம் முடியலன்னு உங்க பர்சனல் விஷயத்துக்காக நீங்க அழும் பொழுது உணர்வு கொள்ளுங்க, அவர் உங்களோட கூட தான் இருக்கிறாரு. அவர் உங்களோட சுமப்பார். எப்படி ஒரு நுகத்துல 2 மாடுகள் இருக்கும், அது போல ஒரு பக்கத்துல அவர் நிக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்குறாரு, நம்மளை நடத்துறாரு. நம்மளால சுமக்க முடியாதப்ப நமக்கு தோல் கொடுத்து நம்மை தூக்கி இத்தனை வரைக்கும், இவ்வளவு நாள் வரைக்கும் நம்மளை நடத்திருக்காருன்னா அது ஒரு ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அதனால பாரம் எல்லாராலையும் சுமந்துட முடியாது. அதே நேரத்துல என் மேல வைக்கப்படுகிற பாரங்கள் எல்லாவற்றையும் சுமப்பதற்கு இவனுக்கு பலன் உண்டுங்கிறதுனால கர்த்தரை என் மேல வைக்கிறது கிடையாது. நானும் சுமப்பேன், அவரும் நம்மோட கூட ஊழியம் செய்வாரு, அவரும் தாங்குவார், அவரும் நடத்துவார், அவரும் பலப்படுத்துவார். குடும்பமா கணவன் மனைவியா ஒரு காரியத்துக்கு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அழுது ஜெபம் பண்ணும் பொழுது அவர் நம்மோடு கூட ஜெபிக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக என்ன செய்யறாரா, விண்ணப்பம் பண்றாரு, நமக்காக பரிந்து பேசுறாரு. இந்த பாரத்தை நீ மட்டும் சுமன்னு மனுஷன் சொல்லுவான், ஆனா கர்த்தர் ஷேர் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யறாரு? அதனாலதானே சொன்னாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், சொல்லுங்க அந்த வசனத்தை, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய உங்கள் ஜெபத்தினால் உங்கள் வேண்டுதல்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்தும் போது என்ன நடக்குதா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னதுங்க, உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன செய்தான்? இதான் நமக்கு இருக்கிற ரெமிடி. நான் போய் ஆண்டவரே என்னால சுமக்க முடியல, இந்த பண பிரச்சனை இருக்குது, இந்த போராட்டம் இருக்கு, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது, இந்த குடும்பம் இருக்கு, இந்த ஊழியம் இருக்கு, எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, வேலை ஸ்தலத்தில் இப்படி நான் அழுத்தப்படுறேன் அப்படின்னு நம்ம பாரத்தை போய் அவர் பாதத்துல வைக்கும் பொழுது அவர் நமக்கு உடனே கொடுக்குற அந்த ரெமிடி என்னன்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் நம்ம மேல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அந்த பக்கத்துல அவர் நிக்கிறாரு. அல்லேலூயா. சமாதானம் இல்லாம தாங்க இன்னைக்கு நிறைய பேர் பாரம் அழுத்தி இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்குள்ள வந்துருச்சுன்னாவே திரும்பி பார்க்கலாம், அந்த முனையில் அவர் தாங்குறாருன்னு. அல்லேலூயா. அவர் நம்மளை நடத்துறாரு, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு, எல்லாத்தையும் அவர் நடத்துவார். அதனால நீங்க கலங்க வேண்டாம். நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னைக்கு நான் சுமக்கிற அந்த பாரம் நீங்க என் மேல வச்சதா மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. மனுஷன் வச்ச, ஏன்னா வார்த்தை தான் பாரம், அதையும் புரிஞ்சுக்கணும். என்னவா? கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம். பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள்லாம் கர்த்தரோட வார்த்தையை தான் பாரம். இப்ப அண்ணன் என்ன கூப்பிடுறாரு, செய்திக்கு கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்றேன், ஆண்டோட சமூகத்துல ஒரு வார்த்தையை கேட்டு நம்ம சபைக்காக பேசுறதுக்கு அதை சுமந்துக்கிட்டு வர்றேன். அதை எனக்குள்ளே வச்சிருக்கும் போது எனக்கு என்ன இருக்குன்னா அது பாரமாவே இருக்கு, அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப அண்ணன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்குள்ள சொன்ன பிறகு என் மேல இருக்கிற பாரம் இறங்கிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம். அது மாதிரி சில மனுஷருடைய வார்த்தை உனக்கு பாரமா மாறிடும். உலகத்தானுடைய வார்த்தை, அதை சுமந்துகிட்டே இருப்பீங்க. கர்த்தர் பேசுறது உங்க காதுக்கு கேட்கவே கேட்காது. அவன் சாதாரணமா ஒரு குப்பையை எடுத்து தொட்டியில போடுற மாதிரி நம்ம மனசுல போட்டு போயிடுவான். அந்த வார்த்தையே நினைச்சிட்டு இருப்பான் அன்னைக்கு ஃபுல்லா, இவன் சொல்லிட்டானே,
இவன் முடியாதுன்ட்டானே, அவ்வளவுதான்ட்டானே அப்படின்ட்டு எவனோ போட்ட வார்த்தையை பாரமா மாத்திக்குவோம். அதனால கர்த்தர் பேசுற வார்த்தை நமக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன். கர்த்தர் என்ன காட்டிலும் உங்களுக்கு இன்னும் ஆழமா கற்று தருவார். ஆனா ஒன்றை மாத்திரம் நினைவு கொள்ளுங்க, வேண்டாத பாரங்களை சுமக்காதீங்க. பாரங்கள்னா எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கணும். அட் பிரசன்ட் நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாமே மறுபடி சொல்றேன், அதுக்காக யாரையும் நீங்க விட்டுறவும் கூடாது, யாருக்காகவும் ஜெபிக்கிறத நிறுத்திடக்கூடாது. ஆனா உங்க லிமிட் என்ன, அதான் ரொம்ப முக்கியம். உங்க லிமிட் என்ன? ஏன் நான் சுமக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட தோல் கர்த்தருடைய பாரத்துக்காக மட்டும்தான். கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க விருப்பத்தை குறிக்கோளா மாத்தாதீங்க. நான் சொல்றது கரெக்டுங்களா? அடுத்த இஷ்யூ என்னன்னா, முதல்ல சொன்னேன், இந்த பாரங்கிற விஷயத்துல நம்ம தனித்து இல்ல, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு, நம்ம மட்டும் சுமக்கல. ரெண்டாவது, எப்போ பாரம் அதிகரிக்குது அப்படின்னா, இப்போ நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். நான் இப்போ அண்ணன்ட்ட சபைக்கு சர்ச்சைக்கு வரேன். அப்ப இந்த நம்ம சபையில இருக்கிற ஒரு அம்மா சொல்றாங்க, என் பையன் ரட்சிக்கப்படவே மாட்டான், நானும் செய்யாத வேலை அவனுக்காக கிடையாது, எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன், அவன் வீட்டுலதான் உட்காந்து கேம் விளையாண்டுக்கிறான், நீங்க வாங்க அவன் கூட கொஞ்சம் பேசுங்க. என்ன பண்ணுங்க, அவங்க கூட இவங்க என்ன பண்றாங்க, இந்த தாயார் நம்ம சபைக்கு ஊழியர் செய்யறவரை எல்லா பாஸ்டையும் கூட்டும் போய் அவனை வீட்டுல பேசியாச்சு. அவன் பாஸ்டையும் கூப்பிடுறான் கேம் விளையாட. அல்லேலூயா, வாங்க பாஸ்டர் விளையாடலான்றான். அப்ப கடைசியா இந்த பாஸ் இப்படி பேசுறாரு, இவர் பேசுனா அவன் மாறிடுவான்ட்டு கூட்டும் போறாரு. கூட்டும் போய் அங்க உட்கார்ந்து அந்த பையனுக்கு சொன்னா, அவன் ரத்தினபால் ஐயா சொல்ற மாதிரி முழு கல்வாரி பாடையும் சொல்லி முடிச்சுட்டாரான். அப்படியா அப்படின்னு நான் கடைசியா கேட்டீங்கன்னா செம காமெடியா இருக்கும் அந்த விஷயம். ரத்தனபால் பாளையங்கோட்டையில திருவிழா முழு கல்வாரி பாடையும் 1 மணி நேரத்துக்கு சொன்னாராம். அப்படியே கல்லு மாதிரி நின்னு. அப்பதான் புரிஞ்சுது, நான் நினைச்சுக்கினேன் என் சபையில 1000 ஆத்மா இருக்கிறாங்கன்னு. இந்த ஒரு படுபாவையை மாத்துறதுக்கு நான் படுற பாடு இருக்கு. கடைசியில் என்ன பண்ணிட்டாரான், இவ்வளோத்தையும் கேட்கலன்னு சபிச்சுட்டு வந்துட்டாரான் அவனை. அவன் அடுத்த வாரமே சர்ச்சைக்கு வந்துட்டானா. என்னன்னா இவ்வளவு சொல்லி பார்த்தாரு, சொல்ல அவன் கேட்கனா, டாய் அடிபட்டு செத்துருவான் மோனே வாடான்ட்டான். இதான் சிம்பிள் சுவிசேஷம். அவன் பயந்துன்னு வந்துட்டானா, இது நான் சொல்றதெல்லாம் செய்தி. இப்ப நல்லா கவனிங்க, கூட்டம் விட்டாச்சு. நானும் பேசி பார்க்கிறேன், அந்த பையன் திருந்துற மாதிரி இல்லை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுங்கிறது கர்த்தரால மட்டும்தான் முடியும். அதுக்கு நாம யாரு? ஒரு கருவி மாத்திரம் தான். என்ன ஒரு கருவி. நான் நட்ட அப்பல்லோ நீர் பாய்ச்சுன்னா விளைய செய்யறவர் யாரு? கர்த்தர். விளைச்சல் அவர் கையில விட்டுறணும். அதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஜெபிக்கணும்னு சொல்ல, மறுபடியும் சந்திக்க கூடாதுன்னு சொல்ல. ஆனா விளைச்சல் 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 இது எப்படி? அதாவது எப்படி அப்படின்னா, என் பையன் ரட்சிப்புக்குள்ள வர்றதுலதான் என் கௌரவமே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் அந்த தாயாருடைய ஒரு பெரிய எண்ணம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுது, நாளுக்கு நாள் ரட்சிக்கப்படுறா, இதை பண்ணுது, அதை பண்ணுது, அவனுக்கு முன்னால ஜெபம் பண்ணுது, அழுவுது, பாடுது, எல்லாம் பண்ணுது, ஊழியக்காரன் அவன் நவர அவன் பாட்டு அசையாத பருவத மாதிரி. அது மாறவே இல்லை. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, பிறர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமா மாத்திரம் தான் இருக்குமே தவிர அது நம்மளோட குறிக்கோளா மாறக்கூடாது. இதை தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு. ஒருத்தனை ஆண்டருக்குள்ள நடத்துவதுலதான் என்னோட ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியே இருக்கு. ஒருத்தனை ஆண்டருக்குள்ள கொண்டு காலரை புடிச்சு நடு வீட்டுல உட்கார வைக்கிறதுலதான் நான் இருக்கிறேன், என்னோட பலன் இருக்கு. ஹூ ஐ ஆம்ங்கிறதே இதுலதான் இருக்குன்னு சில பேர் அப்படியே நிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க நிச்சயம் இந்த தேவையில்லாத பாரத்தினால அமிழ்ந்து போவாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஏன்? அந்த வேலை அவரோடதுப்பா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த வேலை அவரோடது. நான் நடுறேன், அவர் நீர் பாய்ச்சுறாரு, விளைச்சல் அவர் கர்த்தரு, விளைச்சல் அவர் கையில விட்டுருங்க, பலனை அவர் கையில விட்டுருங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கா? மாறாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? இன்னும் இப்படியே இருக்கிறாங்களா? விளைச்சல் அவர் கையில விடுங்க, நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்? எல்லாரும் ரட்சிக்கப்படும். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசுநாதர் கல்வாரி சில மறிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு இல்லைங்களா? உலகம் ரட்சிக்கப்பட்டுருச்சா? உங்களைதான் பார்த்து கேட்கிறேன், உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அவர் ரட்சிக்கப்படணுங்கிறதுனால ஜீவனை கொடுத்தாரு. என்னங்க ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? எங்க ரட்சிக்கப்பட்டிருக்குமா இல்லையா?
நம்ம கொடுத்த கைப்பிரதிக்கு நேரம் எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கணுமே. அவன் சபைக்கு வரலாம் பரவாயில்ல, எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கணுமே. அவரும் விரும்புறாரு. அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறாரு. ஆனா எக்ஸிக்யூட் பண்றது யாரு? ஏன் மனுஷனுக்குள்ள ஒரு வில் பவர் இருக்கு, நான் கிறிஸ்துவுக்கு அடங்க மாட்டேன். ஏன் கீழ்ப்படியாத ஒரு இருதயம் இருக்கு. அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு 1000 விருப்பங்கள் இருக்கலாம். இத மனசுல எழுதிக்கங்க. உங்களுக்கு 1000 விருப்பங்கள் இருக்கலாம். உங்க வாழ்க்கைக்கு அடுத்தது, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பிரிச்சுவல், உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி, உங்க பினான்சியல் காரியம் எல்லாத்துலயும் உங்களுக்கு 1000 விருப்பம் இருக்கலாம். ஆனா தயவு செய்து அந்த விருப்பங்களை குறிக்கோள்களாக மாத்திக்காதீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை புரிஞ்சுதுன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. விருப்பங்கள் எல்லாம் குறிக்கோளா மாறிடாது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு சில அசைன்மெண்ட் வைப்பாரு, உங்களுக்குன்னே சில ப்ராஜெக்ட், உங்களுக்குன்னே சில குறிக்கோளை வைப்பாரு பாருங்க. அதை நோக்கி நீங்க முன்னேறினா போதுமே தவிர உங்களுக்கு நிறைய விருப்பம் அப்பப்போ வந்துக்கிற. நான் போய் ஒரு கூட்டத்துல உட்காருவேன், நான் மிஸ்டரியா போனா நல்லா இருக்குமே, அங்க போய் ஒரு வாரம் தாங்க மாட்டேன். அவன் போடுற கொட்டை சோத்தை என்னால ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, சாப்பிட போயிட்டு வந்திருக்கிறேன்ல, சாப்பிட முடியாது. 10 நாள் ஜார்க்கண்ட்ல இருந்ததுக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு, செரிமானம் ஆகல. ஜீப்ல கூட்டும் போறானுங்க, கூட்டும் போய் ஊழியத்துக்கு கூட்டும் போற நிக்கிறான் பாருங்க, எல்லாம் நக்சல் பாருங்க, பயம் வேற மூத்தி விட்டானுங்க. எங்க நின்று நான் பேசுறது? நைட் பகலெல்லாம் விவசாயியா இருப்பானுங்க, நைட் ஆனா துப்பாக்கி தூக்கி சுத்துவானுங்கன்றான். வார்த்தையே வரமாட்டேங்குது வாயில. எவன் எப்ப சுடுவான்? இங்க சாதாரண ஜார்க்கண்ட்ல, சாரி இங்க பக்கத்துல ஒரிசாவை தாண்டா ஜார்க்கண்ட், பீகார் ஜார்க்கண்ட். எதுக்கு சொல்ல வர்றேன்? அது ஒரு காலிங். நமக்கு 1000 விருப்பங்கள் அப்படி வரும், போறோம். உடனே போற விருப்பத்தை பிடிச்சி நம்மளோட குறிக்கோளா மாத்தக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் யாரையும் குற்றப்படுத்தல. விருப்பத்தை ஒரு நாள் குறிக்கோளா மாத்தாதீங்க. அப்படி மாத்திட்டாதான் உங்களுக்கு சொல்றேன், பாரம் அதிகரிக்கும். ஐயோ இவனை என்னால மாத்த முடியலையே, ஐயோ இது மாறலையே, ஐயோ அது மாத்துறவர் அவருங்க. என்ன மாத்துறவரே அவரு தான். நானும் இன்னும் சரியா மாறல, என்னை மாத்திட்டு இருக்கிறாரு. அதனால இன்வெஸ்ட் பண்ணலாம், அழலாம், ஜெபிக்கலாம். ஆனா என்னால் அவனை அப்படி டக்குன்னு தலைகீழ திருப்பி எல்லாம் வைக்க முடியாது. ஏன் பாரம் அதிகரிக்கிறது? ஒன்னே ஒண்ணு, விருப்பத்தை உங்களோட குறிக்கோளா மாத்தவே மாத்தாதீங்க. விருப்பம் வரும் போவோம், விருப்பம் என்ன செய்யும்? வரும் போவோம். அது என் குறிக்கோளா இருக்க முடியாது. ஆகையினால இதை வச்சு நிறைய சத்தியங்கள் சொல்ல நான் நேரம் இல்ல. கர்த்தர் சித்தமானால் அதை ஒரு தனியா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஒரு நாளும் இப்போ உங்க மனசுல இருக்கிற விருப்பத்தை என்ன செய்யாதீங்க, குறிக்கோளா மாத்திக்காதீங்க. இப்ப பாருங்க, ஒரே ஒரு தேவனுடைய குறிக்கோளை உங்களுக்கு சொல்றேன். இப்ப மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு அவரே கொஞ்சம் கஷ்டப்படுறாரு தான். அல்லேலூயா. ஒரு வினாடியில எல்லாரையும் மாத்திடுவார், அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனா அவரால் ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உட்பிரவேசிக்க முடியலன்னா, ஆதாம் தெரிந்து கொண்ட ஒரு வழி என்னன்னா, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சுயாதீனத்தை அவன் தனக்காக தெரிந்து கொண்டான். அதனால மனுக்குள்ள விழுந்து போயிடுச்சு. பாத்தீங்களா? விழுந்தே போயிடுச்சு. அதனால மனுஷனை கர்த்தரால மாத்த முடியல. அவன் விருப்பத்தை தாண்டி அவனுடைய உள்ளத்துல போக முடியல. அவன் தனக்கென்று ஒரு வழியை விதித்து கொண்டான். அதனால கர்த்தர் தமக்கு சித்தமானவர்கள் இந்த பூமியில ரட்சித்து இருக்கிறாரு. எல்லாரையும் ரட்சிப்பாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறது அவருடைய சித்தம்ன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அவருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. மத்திய ஆகாயத்துல அவர் கட்டாயம் வரத்தான் போறாரு. அல்லேலூயா. அதை யாரால தடுக்க முடியுமா? அதை யாரால தடுக்க முடியுமா? ரட்சிப்பை தடுத்துடலாம். ஆனா அவர் வருகைய மனுஷங்கள தடுத்துட முடியுமா? அப்ப குறிக்கோள்னா என்னன்னா, மனுஷ பலத்தால் கட்டுப்படுத்த முடியாதவைகளுக்கு பெயர் தான் குறிக்கோள். நான் ஒரு தம்பியை பார்த்து இயேசுநாதரை சொல்லி, எப்படியாவது நீ ரட்சிக்கப்பட்டுரு, இல்ல என் குடும்பத்துல மாறாத ஒருத்தனை பார்த்து எப்படியாவது நீ மாறிடு அப்படின்னு 1000 போதிக்கலாம். ஆனா அவனை என்னால என்ன செய்ய முடியல. அவன் மாறணுங்கிறது என் விருப்பம், ஆனா மாற்றப்படுவது அவன் கையில தான் இருக்கு. நான் பேசுற சத்தியத்தினால அவன் மாற போறது இல்ல. அந்த சத்தியத்தை அவன் எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்துதான் அவனோட மாற்றமே இருக்கு. அப்ப கர்த்தரும் ஒவ்வொரு நாளும் நம்மளை பயன்படுத்துற, ஆனா கர்த்தர் ரட்சித்துக்கிட்டே வர்றாரு. உள்ளங்கள் எல்லாம் நடந்தாலும் கூட இன்னும் பரிபூர்ணமா மனுஷன் ரட்சிப்புக்குள்ள வரல. இது ஒரு மனுஷன் நான் சொல்லும் பொழுதே போ எனக்கு வேணாம் அப்படின்னா போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மனுஷ பலத்தால என் வார்த்தையை தடுத்துட்டா, ரட்சிப்பை தடுத்துட்டா, இது மனுஷனால முடியுது. திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அவனால தடுக்க முடியுமா? சொல்லுங்க. மேல அமைச்சிருக்கிறதெல்லாம் தடுத்துருமா? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்றாங்களே, அவர் அதை மீறி தானே மேல போனாரு. அப்படித்தானே போனாருங்க, சர்ன்னு மேல போனாரு. புவி ஈர்ப்பு விசை வா திருமண் கீழே இழுத்துச்சு. அவர உன்னை தூக்கி போட்டா ஏன் பொத்துன்னு கீழே விழுது? புவி ஈர்ப்பு விசை. அதை தாண்டி இல்ல மேல போறாரு, அதை தாண்டி இல்ல மேல இருந்து வர போறாரு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க,
மனுஷ பலத்தால் தடுக்கப்படாதவைகள் எவைகளோ அவைகளே ஆவிக்குரிய குறிக்கோள்கள். மற்றவைகள் எல்லாம் நம்முடைய விருப்பங்கள். இந்த விருப்பங்களை உங்க குறிக்கோளா நீங்க மாற்றும் பொழுதுதான் அது தேவையில்லாத பாரமா மாறுது. இதை சொல்லதான் இவ்வளவு நேரம் நான் எடுத்தேன். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்க விருப்பங்களை ஒரு நாளோ குறிக்கோளா மாத்திக்காதீங்க. அப்படி மாத்தினாதான் பாரமா அது மாறுது. ஐயோ மாறலையே, ஐயோ அதாவலே, ஐயோ இதாவலே, ஐயோ உன்னால முடியாது அது. அப்படின்னா என்ன பிரதர், எங்க வல்லமையை நீங்க லிமிட் பண்றீங்களா? நான் பெற்ற கிருபையை லிமிட் பண்றீங்களா? அதான் தெளிவா சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அல்லேலூயா. நாளைக்கு அடுத்த வினாடி ஒரு மனுஷனை மாத்தணும்னா கர்த்தரால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா ஏன் பலம், ஏன் சாமர்த்தியம், ஏன் ஞானம், ஏன் ஸ்பிரிச்சுவல், ஏன் வரம், ஏன் வல்லமை ஒருத்தனையும் மாத்தாது. இதுதான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்றது கர்த்தரை. இதுக்கு பேர் தான் அலங்கத்தை கட்டி காத்தல். இதுக்கு பேர் தான் எல்லை மீறாதிருத்தல். அப்பா நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யுங்க, நான் செய்ய வேண்டிய என்ன வேலையை நான் செய்யறேன். அவ்வளவுதான். அவர் நிக்கிற இடத்துல போய் நாம நிக்க கூடாது. யாரையும் மாத்த முடியாது, எதையும் மாத்த முடியாது. ஆனால் இயேசுவால் மாற்றப்படக்கூடாது இந்த பூமியில எதுவுமே இல்லை. அதனால நீங்க பாத்துங்கப்பான்னு என்னைக்கு கை உயர்த்துறோமோ அன்னைக்கு ஒரு மாற்றம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாக்குற பிரபல ஊழியர்கள்லாம் அப்படியே பரலோகத்துல கயிறு கட்டி எல்லாம் இறங்கல. நீ சென்னை பட்டணத்துல பாக்குற ஒரு பிரபல ஊழியர் ஒரு பெரிய ரவுடியா இருந்தார். ரவுடி மீன்ஸ் என்னன்னா வெளியே தெரியாது, அவ்வளவு துன்மார்க்கமா இருந்தார். தாமஸ்ராஜ் ஐயா அவங்க 3வது பையன். அவ்வளோ ஒரு துன்மார்க்கமா வாழ்ந்தார் சின்ன வயசுல இருந்து. அவர் செய்தியில சொல்லுவார், ஒரு முறை கிளாஸ் ரூம்ல இன்னைக்கு அன்பை பத்தி அப்படி போதிப்பாராம். எதுல? சபையில. தாமஸ்ராஜ் ஐயா பிரசங்கத்தை பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, அப்படி பயங்கரமா இருக்கும். ஆனா அவரோட பிள்ளைங்க, அதுல குறிப்பா இந்த பையன் அடங்கவே மாட்டானா. அங்க போதிச்சுட்டு வருவாராம், இங்க போட்டு சாவடி அடிப்பாராம். அங்க போதிப்பாராம், இங்க போட்டு சாவடி அடிப்பாராம். பாக்கிறதுக்கு தான் சாந்தம், ஆனா பயங்கர கோவக்கார தாமஸ்ராஜ் ஐயா. தெரியுதுல யார சொல்றேன்னு? ஆவடி பாஸ் இறந்துட்டாங்கல்ல, அவ்வளவு கோவக்காரர். ஒரு முறை சின்ன வயசுல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாராம். அவன் சின்ன ஒரு 4வது 3வது படிக்கிற பயலா இருக்கிறான், 5வது படிக்கிற பயலா இருக்கான் போல. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார், உபவாச ஜெபம். ஸ்கூல்ல இருந்து ஆள் ஓடியாடுறாங்க. ஓடி இந்த மாதிரி உங்க பையன் இப்படி பண்ணிட்டான், ஸ்கூல்ல ஒரு கம்ப்ளைண்ட். என்ன அப்படின்னா, மிஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எந்திரிச்சு ஒரு பையன் பதில் சொல்லியிருக்கான். அவன் கீழே உட்காரும் போது சீட்ல பென்சில் வச்சுட்டான், உள்ள போயிடுச்சு, ரத்தமா போகுது. அவன் ஒரு முகமதி, ஒரு முஸ்லீம் பையன், அன்னைக்கு ஆவடியில இருந்த ஒரு பிரபலமான ஒரு எம்எல்ஏவோட மகன். பின்னால போயிடுச்சு பென்சில். பாஸ்டும் பிரபலம் அந்த ஏரியாவில். ரத்தமா போது கொண்டு ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டாங்க. இதுக்கு பிறகு இவனை விட்டு வைக்க கூடாது, உபவாசத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இதுக்கு பிறகு இவனை மாற்ற முடியும், என்ன செய்யறது? அப்ப வந்தா இவனை அடிச்சு காலி பண்ண எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு பேரண்ட்ஸுக்கு. இப்படி இவ்வளவு நல்ல பேரை வச்சிருந்து இப்படி கெடுத்துட்டானே அப்படின்னு. அப்போ ஆண்டோட சமூகத்துல அழுவுறாரு. அவனை அவங்க அம்மா எஸ்கேப் பண்ணி வீட்டு கூட்டு வந்துட்டாங்க. பாஸ்டர் அம்மா எப்படி இருந்தாலும் நீ சாவடி வாங்க போறான்னு. அப்போ ஆண்டோட சமூகத்துல கதறி அழுவுறாராம் தாமஸ்ராஜ். ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும், ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும்? அப்போ மெல்லிய சத்தத்துல இல்ல, உரத்த சத்தமா கர்த்தர் கேட்டாரு, உன் பிள்ளைய மாத்த எவ்வளவு காலம் நீ பிரயாசப்பட்டிருக்க? என்னைக்கு பெத்தியோ அந்த நாள்ல இருந்து அவனை மாற்ற நீ பிரயாசப்படுறியே, என்னைக்காவது ஒரு நாள் என் கையில அவனை கொடுத்துருக்கியான்னு கேட்டாராம். ஒரே வார்த்தை, என் கையில அவனை கொடுத்துருக்கியா? நீ உன் பேர் கெட்டக்கூடாது, உன் சாட்சி கெட்டக்கூடாது, சமுதாயத்துல தலை குனிஞ்சிடக்கூடாது, நீயே தான் அவனை வளைச்சு வளைச்சு பாத்தியே தவிர என் கையில கொடுத்தியா? கொடுத்து பாருங்க. ஒரே சத்தம், உரத்த சத்தமா பேசினாராம், காது கேட்க. அன்னைக்கு சொன்னாராம், இனி நான் உனக்கு அப்பா கிடையாது, நீங்க தான் அப்பா. இனி நான் உனக்கு அப்பா கிடையாது, நீங்க தான் அப்பா. வந்தானா, வாரி அணைச்சுக்கிட்டாராம். அன்னைக்கு ஊழியக்காரனா மாறினானா. அன்னைக்கு ஊழியக்காரன். ஏன்? நம்மட கண்டிப்பு செய்யாதது கிறிஸ்துவனுடைய அன்பு செய்யும். கிறிஸ்துவனுடைய அன்பு செய்யும். கிறிஸ்துவனுடைய அன்பு எந்த மனுஷனையும் மாற்ற வல்லது. நான் கேட்டேன் அந்த சாட்சி, அவர் உயிரோடு இருக்கே சொன்ன சாட்சி. ஆகையினால அன்பு செலுத்துங்க. மாத்துறதுக்கு ஒரே டிவைஸ் அன்பு மட்டும்தான். அன்பு செலுத்துங்க, தவறுவாங்க, அன்பு செலுத்துங்க. ஏன் நம்மளால முடியாது? ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளை, உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க சார்ந்து இருக்கிற விஷயங்களை, அது யாரா இருந்தாலும் உங்க பாதத்துல வைக்கிற நீங்க பாத்துருங்கப்பா. இனி நான் தகப்பன் அல்ல, நீங்க தான் உனக்கு தகப்பன், நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, நீங்க தான் பாத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் கையில ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க பாரம் லேசாயிடும். அல்லேலூயா. அவர் பாத்துக்குவார். உடனடி மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நாளுக்கு நாள் அவன் பிரகாசிப்பான். அவனோட வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்க, அவனோட எதிர்காலத்தை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் பொண்ணை குறித்து நான் சொல்லணும்னா அவ்வளவு பயப்படுவான் மேக்ஸ்ல. அதுக்காகவே பயந்து போய் அக்கௌண்டன்ஸ்ல விழுந்துட்டான். நான் சி குரூப் எடுத்துக்கிறேன்ப்பா, எனக்கு பயோ மேக்ஸ் வேணாம்ப்பா.
அங்க போனா அக்கௌண்டன்சி அதை விட மோசமா இருக்கு. ஆண்டோட தயவுல குவார்டர்லி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் 98. நானுமே என்ன ஆண்டவரே இப்படி ஒவ்வொரு நாள் அவளுக்காக ஜெபம் பண்றது. அந்த 11:30 மணி நான் எங்கேயும் ஊழியத்துக்கு போறேன்னா பகல்ல உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அவள் ஜெபம் பண்ணும்போது என் பொண்ணை தாங்கி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த நேரத்துல நீங்க என்ன பாடம் நடத்துங்க அதுல அவளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஒரு சாட்சி வந்தா பிள்ளைய எழுப்பி நின்று எல்லாரையும் கிளாப் பண்ண வச்சாங்க. அவ கொஞ்சம் மேக்ஸ்ல போறதான். ஆனா 98 மார்க் எடுக்க கர்த்தர் உதவி செஞ்சார். ஒவ்வொரு முறையும் முன்னேறிட்டேன். படிப்புல சொல்றேன். ஒவ்வொரு நாளும் ஏன் நம்மளால யாரையும் எஜுகேட் பண்ண முடியாதுங்க. அவரால கூடாது ஒண்ணும் இல்லை. அதனால ஒப்பு கொடுத்துருங்க அவரோட பாதத்துல. உங்க சூழ்நிலையை ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நிச்சயம் வெகு சீக்கிரத்துல மாற்றத்தை பார்ப்பீங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா தேவனுடைய ராஜ்யம் முக்கியம், நீங்க செய்ய வேண்டிய பணி முக்கியம். உங்களை அழுத்தாம நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பார்த்து கொள்ளணும். கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த வாரம் ஒரே கிளாஸா நம்ம நிறைவு செய்ய போறோம். அல்லேலூயா. டைம்லாம் எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன், அதே டைம் தான் போகும். அதனால நானும் நேரத்துக்கு வந்துடுறேன், நீங்களும் நேரத்துக்கு வாங்க. கடைசி வகுப்பு நமக்கு அடுத்த கிளாஸ். இதுல இருக்கிற 2 பாயிண்ட் பிளஸ் புது பாடம் சேர்த்து நம்ம என்ன செய்ய போறோம், நிறைவு செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது யாராவது ஒரு வார்த்தையில சொல்லுங்க. எதை நம்ம பாரமா மாத்தக்கூடாது? விருப்பத்தை மட்டும். அதான் ஹைலைட்டே. விருப்பத்தை என்னவா மாத்தாதீங்க. ஆமா, நமக்கு நிறைய விருப்பம் மத்தவங்களை குறித்து நமக்கு இருக்கும், நம்ம குறித்தும் இருக்கும், நம்மளோட வாழ்க்கையை குறித்தும் இருக்கும். அந்த விருப்பங்கள்லாம் ஒருவேளும் தேவன் நம்ம மேல வச்ச குறிக்கோள் கிடையாது. நமக்குன்னு வேற குறிக்கோள்லாம் இருக்குது, எக்கச்சக்கமா வச்சிருக்காரு. நீங்க அவரோட பாதத்துல அமரும் பொழுதுதான் நீங்க என்ன செய்யணும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். திருமண காரியத்தை குறித்து தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். விரும்புறதெல்லாம் வாழ்க்கை துணையா மாறிடாது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்றேன், விரும்புகிறதெல்லாம் வாழ்க்கை துணையா மாறிடாது. கர்த்தர் உங்களுக்குன்னு பிள்ளைய வச்சிருப்பார். அல்லேலூயா. அதனால ஏற்ற நேரத்துல எல்லாம் செய்வாரு. அதனால இன்னைக்கு நைட்டு போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் சுமந்துட்டு இருக்கிற பாரத்துல நான் தேவையில்லாம சுமக்கிறது எது ஆண்டவரே, அதை காட்டி கொடுங்க. அதை எடுத்து போட்டுட்டு உங்க ராஜ்யத்திற்காக நான் ஓடுறேன். அல்லேலூயா. அண்ணன் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம கைகள்ல ஆண்டோட கைகள்ல ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.